வெரி குட் மார்னிங் எவ்ரிஒன். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிரதர்மெண்டரின் சார்பாக எல்லாருக்கும் காலை வணக்கம். அண்ட் எல்லாரையும் வந்து இந்த PCM 4th பேட்ச் டெமோவுக்கு வரவேற்கிறேன். 10 நாள் டெமோ கனெக்ட் பண்றோம். அதுல வந்து இன்னைக்கு நம்ம சொசைட்டி அண்ட் கவர்னன்ஸ் சம்பந்தப்பட்ட டெமோவை பார்க்க போறோம். அது முன்னாடி என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். மை நேம் இஸ் சுதாகர். நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு மை நேம் இஸ் சுதாகர் அண்ட் I've been into the civil service preparation, teaching and everything all together, put together for the past 11 years. And my area of specialization have been Indian polity, governance, society and ethics. So Brothermental faculty plus academic coordinator vela paathuken. And I handle Indian polity, governance, society and ethics along with Shankar sir. Ethics now handle. So for both UPSC and TNPSC social issues எல்லாமே. So this is a basic introduction about myself. So நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம டே 1ல வந்து நான் தான் உங்களுக்கு பார்த்துப்பீங்க, நீங்க இந்தியன் பாலிட்டி டெமோல பார்த்துப்பீங்க. அண்ட் செகண்ட் டே ஃபாலோட் பை அப்படியே கண்டினியூஸ் ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட் அண்ட் தென் we had other subjects as well, history, current affairs, newspaper reading, economics எல்லாமே எடுத்தாச்சு. So நம்ம இன்னைக்கு இந்த டாபிக்ல இன்னைக்கு டேல we will talk about the two important topics of mains. Straight away mains தான். So mains aspectல ஒரு ரெண்டு முக்கியமான டாபிக்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்ப்போம். அதாவது ஒரு டெமோ கிளாஸ், என்னென்ன விஷயங்கள்லாம் இதுல இருக்கு, எப்படி இந்த பேப்பர் வந்து அப்ரோச் பண்றது, what are the types of questions that has been asked so far, and how to handle such questions. How the types of questions have changed in recent times. கடந்த ஒரு 8-9 வருஷமா இந்த questions எடுத்து பார்த்தீங்கன்னா you can see a clear cut changes in the definition. நம்ம பார்க்கலாம், questions நான் நிறைய வச்சிருக்கேன். So how the questions have really changed, the trend of question, the way they ask the question, UPSC ask the question from the known area. நீங்க படிச்ச ஏரியாவே தான் இருக்கும், பட் ஆனால் அந்த கொஸ்டின் உங்களால புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் எப்படி கொஸ்டின்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத அந்த அனாலிசிஸ் பண்ணிட்டு we will complete this demo. ஸோ ரெண்டு டாபிக் இதுல, கவர்னன்ஸ் பிளஸ் சோஷியல் இஷ்யூஸ், சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இந்தியன் சொசைட்டி சொல்லலாம். இந்தியன் சொசைட்டியில் இருக்கக்கூடிய சோஷியல் இஷ்யூஸ், இது ரெண்டு டாபிக் நம்ம பார்ப்போம். இது ரெண்டுமே குட்டி குட்டி டாபிக் தான் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொன்றும் ஒரு பேப்பர்ல வரும், ரைட்டா? ஸோ இதுல ஸோ பிபிவின்னு நேரம் வந்திருக்கீங்க, உங்க நேம் மாத்திக்கோங்க, கம் அப் வித் யுவர் கரெக்ட் நேம். இதுல யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இதுல மெயின்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கறது கவர்னன்ஸ், அண்ட் சொசைட்டி. சொசைட்டின்னு சொல்றோட இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்றோம், இந்தியன் சொசைட்டி. இந்த ரெண்டு டாபிக்குமே ஹைலி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் ஹைலி ஸ்கோரபிள் டாபிக்ஸும் கூட. ஸ்கோரபிள் டாபிக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கவர்னன்ஸ் எடுப்போம். நம்ம வந்து இன்னைக்கு நம்ம டெமோ ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கவர்னன்ஸ், செகண்ட் ஒன் இஸ் சொசைட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம கவர்னன்ஸ் பார்ப்போம். கவர்னன்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் we will try to understand எந்த பேப்பர்ல இருந்து வந்திருக்கோம். இது ஜிஎஸ் பேப்பர் 2ல நம்ம போறோம். ஜிஎஸ் பேப்பர் நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ் நிறைய பேர் தெரியும். யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் மொத்தம் 4. அதுல பேப்பர் 2ல கவர்னன்ஸ் இடம்பெறுது. வேற என்ன இடம்பெறுது? பேப்பர் 2ல உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி வருது, முக்கியமான பகுதி இந்தியன் பாலிட்டி. அதான் இந்தியன் பாலிட்டியில கான்ஸ்டிடியூஷனும் வருது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்புறம் கவர்னன்ஸ் அண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ். கவர்னன்ஸ் ஒரு முக்கியமான பிளாக்கா இருக்கு. அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இதெல்லாம் முக்கியமான பிளாக்ஸ் ஜிஎஸ் பேப்பர் 2ல. முக்கியமான செக்டார்ஸ் நீங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 டாபிக் தான் வரும். இந்தியன் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், கவர்னன்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், அவ்வளவுதான். ஸோ இதுல என்ன பாயிண்ட் அப்படின்னா, கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு டாபிக்ல இருந்து on an average every year
on an average every year 40 to 50 marks உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பா அதாவது எவ்ரி பேப்பர் கண்டெய்ன்ஸ் 250 marks இல்லையா? 250 marks. Out of 250 marks, 1/5 of the mark, 1/5 of the mark you can get it from governance. So 40 ல இருந்து 50, sometimes it has gone till 60, 65 கூட போயிருக்கு. பட் நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா 40 ல இருந்து 60 மார்க் 50 மார்க் வந்து every year you will get it. And what if I tell you that this particular paper is the most easiest topic in the entire main syllabus? The most easiest topic and highly predictable topic கூட. நாம இப்ப நம்ம பார்க்க போற ரெண்டு டாபிக்குமே பாத்தீங்கன்னா highly predictable topics. என்ன கொஸ்டின் வரும் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணி அதுக்கேற்ற நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ரெடியா போய் உட்காந்து எழுதலாம். மற்ற சப்ஜெக்ட்ஸ் மற்ற ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம். எக்கனாமிக்ஸ் ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம், இந்தியன் ஹிஸ்டரி ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம். ஆனா கவர்னன்ஸ் அண்ட் சொசைட்டி அப்படின்ற டாபிக்கை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஈஸிலி ப்ரெடிக்ட். ஏன்னா சிலபஸ் உடைய ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி. அட் த சேம் டைம் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ஈவெண்ட்ஸ் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம்னால இட் இஸ் மோர் than enough that you can predict that answer, you can predict the question, and then you can identify a perfect answer and provide it. நம்ம சில questions எல்லாம் பார்ப்போம். சரியா? So highly predictable. This particular topic is highly predictable. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. So highly predictable. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தெரிஞ்சுக்குவாங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் strategy is very important. You should not read less. இதுதான் strategy. Read less, practice more. Okay, read less, practice more. இதுதான் வந்து நான் சொல்றது எல்லா சக்சஸ் ஆன பீப்புளும் சொல்றதுதான். கம்மியா படிக்கணும், practice more, think more. Let's say you are supposed to write 20 questions. Okay, 20 questions. Okay, you have got some questions with 10 mark and some questions with 20 mark. இப்படிதான் உங்களுக்கு 10 mark questions வருது, 15 mark questions வருது. 15 mark question, 10 mark question வருது. இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்க எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுருக்கி இருப்பாங்க. You have a word limit. You can't write an essay into the GS. இப்போ வேர்ட் லிமிட் இருக்கிற ஒரு எக்ஸாம்ல, மெயின்ஸ் எக்ஸாமே வேர்ட் லிமிட் தான். ஸோ வேர்ட் லிமிட் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டைம்ல உங்களுக்கு மொத்தம் எத்தனை நிமிஷம் இருக்கு? 180 minutes. 180 minutes. சரியா? 180 minutesல you should write 10 mark இருக்கு ஒரு 150 words, 2 mark இருக்கு 250 words. இது ஒரு 10 வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். So 150 into 10, 250 into 10 எவ்வளவு வருது? 2500 plus 1500, ஒரு 4000 words நீங்க எழுதணும். ஒரு அடிஷனலா ஒரு 300 வார்த்தை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 300 வார்த்தை எக்ஸ்ட்ரா எழுதுறீங்க. 4300 வார்த்தைகளை வந்து குவாலிட்டேட்டிவா நீங்க இந்த எக்ஸாம்ல எழுதணும். அப்ப that requires lot of amount of writing practice, writing skill. This is a skill. Writing is a skill. It's not a knowledge. Mains பொறுத்த வரைக்கும் knowledge is very less, skills are important. So அப்ப governance பொறுத்த வரைக்கும் knowledge, அதாவது பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 4 விதமான செக்டாரை நம்ம பார்த்தோம். அதுல கவர்னன்ஸ் என்ற செக்டார் மட்டுமே பாத்தீங்கன்னா it consumes 40 to 50 marks. And as I already said, it is highly predictable. So when I say highly predictable, you can easily prepare your own notes. Prepare notes, classல எடுக்கக்கூடிய notes plus current affairs ஃபாலோ பண்ணிட்டு இத ரெண்டுத்தையுமே நம்ம குமுலேட்டிவா எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா every topic, I can say the total number of topics in governance is not more than 20. Not more than 20 topics. 20 கூட கிடையாது. எக்ஸாக்டா சொல்ல போனோம் அப்படின்னா 10 to 15 தான் டாபிக்ஸ் இருக்கு. நீங்க டோட்டலா படிக்கிறது கவர்னன்ஸ் டோட்டலா படிக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்றது வெரி லெஸ். அப்ப 20 டாபிக்கும் 20 ப்ரீ ரிட்டன் நோட்ஸ் நம்மளால ஏற்பாடு பண்ண முடியாதா? All that we have to do is
just follow my notes. இது வந்து நான் introduction இன்னும் நம்ம கிளாஸ்க்குள்ள போல. I'm just giving you the area where the paper occurs and what is the scope of this paper or particular sector in the paper. இது குறித்து நம்ம governance பத்தி பார்ப்போம். governance னா என்ன அதெல்லாம் முன்னாடி பார்ப்போம். But I am trying to explain you what is the scope of this paper and how much amount of energy and time you have to give on this paper. That is also very important. So 20 pre-written topics, 20 topics க்கு pre-written notes நம்ம எழுதி வெச்சிட்டோம்னா this paper is done. This paper is done. 1/5 of the mark that you can expect from this question. அப்ப governance அப்படின்ற ஒரு ஏரியால ஒரு மித் இருக்கு, காமனா ஒரு மித் இருக்கு மார்க்கெட்ல. கேள்விப்பட்டேன் நான். இது வந்து ரொம்ப டஃப்பான பேப்பர், இது வந்து ஒரு பெரிய லெவல் அறிவு வேணும், ரொம்ப ஹைலி குவாலிஃபைட் பீப்புள் தான் எழுத முடியும் கவர்னன்ஸ். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், கவர்னன்ஸ் இஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் டாபிக் தட் யூ கேன் ஐடென்டிஃபை இன் த என்டையர் ஜிஎஸ் மெயின் சிலபஸ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் மெயின் சிலபஸ்ல ரொம்ப ஈஸியான பேப்பர் கவர்னன்ஸ் தான். ஆனா என்ன வேணும், கரெக்டான பாத்திரம் போகணும். சரி, யூ ஆர் கோயிங் டு ஒரு ஜேர்னி போறீங்க, இந்த ஜேர்னில பாதை கரெக்டா இருக்கு, ஒரு டெஸ்டினேஷன், யூ ஹேவ் ஃபிக்ஸ்ட் டெஸ்டினேஷன். Now you have to travel to the destination. அவ்வளவுதான் பாயிண்ட். அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பாத் இருக்கணும், அப்ப பிளானிங் இருக்கணும். அந்த ப்ராப்பர் பாத் இல்லாம நீங்க வழிமாறி போனீங்க அப்படின்னா the journey is difficult only. அப்ப யாரெல்லாம் வழிமாறி போயிருக்காங்களோ they feel that it is difficult. But whoever has got the proper path, proper map with them, they feel that governance topic is very easy. அப்ப என்ன வருது, இட்ஸ் a perception. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பெர்செப்ஷன், அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்சஸ்னால வரக்கூடிய விஷயங்கள். அப்ப கவர்னன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் a most easiest topic. இது என்னால அடிச்சு சொல்றேன். யூ கேன் 40-50 மார்க்ஸ் வருது அப்படின்னா 30 to 40 மார்க்ஸ் ஃபுல்லாவே நீங்க வாங்க முடியும். 10 மார்க் இருக்கு, யூ கேன் டெஃபினெட்லி கெட் குட் மார்க்ஸ். 6.5 மார்க்ஸ் கூட நீங்க வாங்கலாம். 6.5 மார்க்ஸ் நீங்க 10 மார்க்ஸ் வாங்கலாம். 15 மார்க்குக்கு யூ கேன் கெட் 9 or 10. நல்ல மார்க், யூபிஎஸ்சில நல்ல மார்க். அப்ப இதெல்லாம் வந்து கவர்னன்ஸ் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஏரியாஸ். இப்ப நம்ம கவர்னன்ஸ் என்னன்னு பார்ப்போம். கவர்னன்ஸ்ல நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நிர்வாகம், தமிழ்ல வந்து நிர்வாகம் அப்படின்னு சொல்றாங்க. நிர்வாகம், கவர்னன்ஸ் அப்படின்றது நிர்வாகம். தமிழ் தெரியாமல் இல்ல, நிர்வாகம். இதுல ஒரு அரசு இருக்கு, there is a government. The government has got lots of policies with them, lots of plans, socio-economic plans. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய பொருளாதார மற்றும் சமூக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிளான் பண்றாங்க. ஓகே, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். See, இந்தியால ஒரு இந்தியா இஸ் a democratic country. இந்தியா believes in democracy. So ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. So when people elect a government and the government is elected, the government is working for the people. So when they work for the people, they obviously try to serve the people in different ways. In among all the different ways நிறைய வழிகள் இருக்கு. சட்டங்கள் போட்டு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தீண்டாமை இருக்குன்னு சொல்லுவாங்க, அன்டச்சபிலிட்டி ஆர்டிகல் 17ல கொடுத்துருக்காங்க. அப்ப அன்டச்சபிலிட்டி நீங்க அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னா you are providing with Civil Rights Protections Act 1955. That particular act is protecting the untouchables. SC/ST Prevention of Atrocities Act 1989 is preventing the atrocities against the SC/ST people of the country. இது ஒரு விதமான ஸ்டெப். ஓகே, அதே SC/ST மக்களுக்கு அவங்களுடைய எக்கனாமிக்கல் ப்ராஸ்பெக்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு வராங்க. இல்ல எக்கனாமிக்கல் ப்ராஸ்பெக்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், எஜுகேஷனல் ப்ராஸ்பெக்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் முடிவு பண்ணுது அப்படின்னா கவர்மெண்ட் கேன் கம் அப் வித் லாட் ஆஃப் பாலிசிஸ். அரசு சில கொள்கை முடிவுகளை எடுத்து they can come up with a lot of programs. ஓகே, சில நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அந்த திட்டங்களை செயல்முறைப்படுத்துறாங்க. So those programs, that program is designed in one way and executed throughout the country in different ways, and that has to reach the target audience. When I say target audience, the beneficiaries, பயனாளிகள் தமிழ்ல beneficiaries. அப்ப இந்த மொத்த ஃப்ளோலயும் இருக்கக்கூடிய
பிரச்சனைகளை நம்ம ஹேண்டில் பண்றதுதான் நிர்வாகம். வாட் இஸ் நிர்வாகம்? நம்மளுடைய டெய்லி லைஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நீங்க எல்லாரும் வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப கோவா போறது, காமனா கோவா போறது இப்ப நம்மளுடைய ட்ரெண்ட் ஆயிடுச்சு. 90s கிட்ஸா இருக்கட்டும், 2K கிட்ஸா இருக்கட்டும், கோவா போறது ஒரு பெரிய கனவா இருக்கு. லடாக் போறது ஒரு கனவா இருக்கு. அப்ப நீங்க ஒன் ஆர் டூ பீப்புள் இல்ல ஒரு குரூப் ஆஃப் ஒரு 50 பேர் நீங்க இருக்கீங்க. அது 50 பேர்ல ஒரு 30 பேர் நீங்க வரான்னு சொல்றாங்க. அந்த 30 பேர்ல ஒரு 4 பேர் என்ன பண்றாங்க? they are trying to identify what are all the problems. அவங்க 4 பேர் தான் பிளான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்த டீமுக்கு 4 பேர் பிளான் பண்றாங்க. அதுல அந்த 4 பேர் பிளான் பண்ணக்கூடிய இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? வாட் இஸ் த பட்ஜெட்? எங்கெங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் போகணும்? ஃபர்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு முடிவு பண்ணணும். அப்புறம் என்ன ஃபிளைட்ல போகணுமா, ட்ரெயின்ல போகணுமா, அதை ஐடென்டிஃபை பண்றாங்க. அப்புறம் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அதை ஐடென்டிஃபை பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணி 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 அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி வெளியே வரீங்களா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா திருப்பி நீங்க சொந்த ஊருக்கு வரீங்கல்ல, அந்த மொத்த ப்ராசஸையுமே மேனேஜ் பண்றது தான் கவர்னன்ஸ். சரியா? அது வெரி சிம்பிள் டாபிக். கவர்னன்ஸ் இஸ் நத்திங் பட் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் of a particular program or a particular policy or a particular thinking of the government. இங்க நீங்க கோவா ட்ரிப், I am comparing the Goa trip with the government. When the elected government is trying to serve the people, they have a lot of policies, they have a lot of programs. That programs has to be implemented in a proper way. First it has to be planned in a proper way and it has to be implemented in the proper way. அப்ப ரெண்டு பக்கமும் தவறு நடக்கலாம். பிளானிங்லயும் தவறு நடக்கலாம், பாலிசிஸ் ஃபார்முலேட் பண்ணக்கூடிய இடத்துலயும் தவறு நடக்கலாம். இல்ல கரெக்டான பாலிசி தான், ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல தவறு நடக்கலாம் இல்லையா? ரெண்டு விதமான தவறுகள் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்ப எங்க தவறு நடக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த தவறுகளை சரி செய்யக்கூடிய ஒரு இடம் தான் நிர்வாகம். ஓகேவா? இதுதான் கவர்னன்ஸ். நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு என்ன சொல்லலாம், இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இருக்கு. இது ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த system. Functional aspect of the system. இந்தியாவுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் தான் கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட் செயல்முறைப்படுத்தக்கூடிய ஒரு இடம். அந்த அரசினுடைய கொள்கைகளையும் திட்டங்களையும் செயல்முறைப்படுத்தக்கூடிய இடம் தான் கவர்னன்ஸ். சேகர், நீங்க ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் கேட்டிருக்கீங்க. ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் வந்து நீங்க அந்த என்னுடைய போஸ்டர்ஸ் இருக்கு, அந்த போஸ்டர்ஸ்ல நீங்க உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நீங்க கால் பண்ணீங்கன்னா will let you know. சரியா? பட் டெஃபினெட்லி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் விட ஒரு 4ல் 1 பங்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்க வந்து அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய போஸ்டர்ஸ் நான் ஃபைனலா காட்டுறேன். அந்த கான்டாக்ட் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா they will let you know what is its fees structure for the entire 1 year. சரியா சேகர்? You got my answer? Right. Functional aspect of the system. ஜென்ரலா என்னென்ன பார்க்கலாம், இது என்னென்ன இது இந்த டாபிக்ல இந்த பேப்பர்ல என்னென்னங்க இருக்கு அப்படின்னு நம்ம குயிக்கா பார்க்கலாம். இதுல நம்ம மெயினா பார்க்கறது கவர்னன்ஸ் உடைய டெஃபினேஷன். கவர்னன்ஸ்க்கு நிறைய பேர் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க கண்ணா. அதுல வந்து யுனெஸ்கோ கொடுத்துருக்காங்க, சாரி யூஎன் கொடுத்துருக்காங்க, யுனெஸ்கோவும் கொடுத்துருக்காங்க, யூஎன் கொடுத்துருக்காங்க, யுனெஸ்கோ கொடுத்துருக்காங்க, வேர்ல்டு பேங்க் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க கவர்னன்ஸ். நம்ம வந்து எந்த டெஃபினேஷனா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆன்சர்ஸ்ல எந்த டெஃபினேஷனா யூஸ் பண்ணிக்கலாம். டெஃபினேஷன் என்ன அப்படின்றது நான் மீனிங் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ டெஃபினேஷன் என்னன்றது மீனிங் சொல்லியாச்சு. இதுல ரெண்டாவது நம்ம பார்க்கறது கவர்னன்ஸ்க்கு அப்புறமா கவர்னன்ஸ் பார்க்கணும். கவர்னன்ஸ் என்ன? எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ். இதுக்கும் சேம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீப்புள் அதுக்கு கொடுத்துருக்காங்க. இதே இன்ஸ்டிடியூஷன்ஸ் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப கவர்னன்ஸ் என்ன? எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ். அரசினுடைய நிர்வாகத்தை டிஜிட்டலைஸ் பண்றது. வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு யாராவது தெரியும்னா, ஒரு காலத்துல நீங்க பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருந்தீங்க, பிறப்பு சான்றிதழ் கையில எழுதப்பட்டது. இன்னமும் நிறைய பேருக்கு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் கையில எழுதின பர்த் சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க. நானும் அதான் வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், கடந்த 5 வருஷமா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டிஜிட்டல் முறையில கொடுக்கப்படுது. பர்த் சர்டிஃபிகேட் டிஜிட்டல் முறையில கொடுக்கப்படுது. அதே மாதிரி எல்லா விதமான சர்டிபிகேட்ஸும் இன்னைக்கு டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்,
உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிபிகேட் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டது. நீங்க அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய ஓபிசி சர்டிபிகேட். அப்ப அதுதான் இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதை பத்தி நம்ம படிக்கிறோம். இதுல என்னென்ன இது வந்து ஜெனரல் டாபிக். இதுல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய டிசைன், இ கவர்னன்ஸ்ல இருக்கக்கூடிய டிசைன், இதுல இருக்கக்கூடிய பேட்டர்ன், இதை வந்து எப்படியெல்லாம் வந்து டிசைன் பண்றாங்க, எப்படிலாம் பேட்டர்ன், என்னென்ன ஏரியாஸ்லாம் வந்து இது பண்றாங்க. இது ஸ்கோப், இ கவர்னன்ஸ் உடைய ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்கு, கவர்னன்ஸ்ல கவர்மெண்ட்ல எவ்வளவு இருக்கு. அதுக்கப்புறமா இதுல இம்ப்ளிமெண்டேஷன், இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகே, இதுல வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி அரசு இ சேவை மையம் தமிழ்நாட்டில் இருக்கா, அரசு இ சேவை மையம், அதுவே இ சேவை மையம் இ கவர்னன்ஸ் உடைய டாபிக் தான். உங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 20-30 விதமான சர்டிபிகேட்ஸை இன்னைக்கு ஆன்லைன் பண்ணிருக்காங்க. தாலுக் ஆஃபீஸ் நீங்க போக வேண்டாம், நீங்க கலெக்டர் ஆஃபீஸ் போக வேண்டாம், வீட்டில இருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி விஷயம், இது எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ், இதுல என்னென்ன பாசிட்டிவ்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? இது இம்ப்ளிமெண்ட் பண்ணா இ கவர்னன்ஸ் மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? அப்புறம் இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ், எல்லா இதுலயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். இ கவர்னன்ஸ் மூலம் நான் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நெகட்டிவ்ஸும் சொல்லலாம் ஆர் சேலஞ்சஸ் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இ சேவை மையம் இருக்கு. இ சேவை மையத்துல ஹிந்தியில வெப்சைட்ல ஹிந்தி கொடுத்துருந்தா உங்களுக்கு செட்டா இருக்குமா? நீங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்றீங்க, இல்லை இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்றீங்க, வெப்சைட் ஓபன் பண்றீங்க, தமிழ்நாடு இ சேவை மையத்துல வெப்சைட் ஓபன் பண்றீங்க, அதுல ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க கண்டென்ட். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், அதாவது சமாளிச்சுக்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒண்ணு இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, அவருக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். அப்ப அந்த வெப்சைட் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு பயனுள்ளதா இருக்குமா இருக்காதா? Can I get a response from you? நீங்க சாட்ல போடலாம். தமிழ்நாட்டுல சேர்ந்த ஒருத்தருக்கு தமிழ் மட்டும் தாங்க தெரியும். அந்த மாணவர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்றாரு. தமிழ்நாடுடைய அரசு வெப்சைட்டை பார்க்கும்போது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில இருக்கு. அப்ப அது வந்து அந்த பர்சனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா? அவரால் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியுமா? கண்டிப்பா நோ யூஸ். அழகா வெளிப்படையா சொல்றாரு சேகர், நோ யூஸ். அப்போ சேலஞ்சஸ் இருக்கு. அப்ப நம்ம இந்த லோக்கல் லாங்குவேஜ் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள்ல வெர்னாகுலர் லாங்குவேஜ்ல இருக்கணும். அனைத்து தகவல்களும் வெர்னாகுலர் லாங்குவேஜ்னா அந்த ஊர்ல பிரதானமா பேசக்கூடிய மொழிகள்ல அந்த பர்டிகுலர் கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். சரியா? இது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், வெர்னாகுலர் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ், அதில் என்ன வே ஃபார்வர்ட், இதுல என்னென்ன வே ஃபார்வர்ட், எப்படி எல்லாம் நம்ம இதை சரி பண்ணலாம் அப்படின்றதை படிக்கிறோம். இ கவர்னன்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ். அடுத்து நம்ம பார்க்கறது, இந்த டாபிக்ல கவர்னன்ஸ்ல நம்ம பார்க்கறது சிட்டிசன் சார்ட்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட். சிட்டிசன்ஸ் சார்ட்டர்னா என்னன்னா சாசனம் அப்படின்னு சொல்லலாமா? சாசனம் இது யாருடைய சாசனம்? சிட்டிசன்ஸ் உடைய சாசனம், மக்களுடைய சாசனம். என்னது? all public offices should have CC. What is CC? Again, we'll take an example of taluk office. taluk office நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா taluk officeல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும்? taluk officeல நீங்க என்னென்ன விஷயம் வாங்கலாம்? ஒண்ணு பட்டா வாங்கலாம். பட்டா கூட ஆன்லைன்ல இருக்கு. இப்போ நீங்க வந்து சர்வே, உங்களுடைய நிலத்தினுடைய சர்வே சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வாங்கலாம். ஆல் ரெவன்யூ ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் நம்ம பார்த்த மாதிரி ரெவன்யூ டாக்குமெண்ட்ஸ். ஓகே, இன்கம் சர்டிபிகேட்டா, ஓபிசி சர்டிபிகேட், இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட், இதெல்லாம் தாலுகா ஆஃபீஸ்ல வாங்குவோம். அதுக்கப்புறம் உங்களுடைய பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட், வாரிசு சான்றிதழ், நிறைய சான்றிதழ் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கலாம். பட்டா, சிட்டா, அடங்கல், அதெல்லாம் நில வச்சவங்களுக்கு தெரியும். அப்ப இந்த பப்ளிக் தாலுகா ஆஃபீஸ் இருக்குன்னா இதுதான் இவங்க கொடுக்கக்கூடிய சர்வீசஸ், மக்களுக்கு அளிக்கக்கூடிய சர்வீசஸ். இப்ப ஒரு தாலுகா ஆஃபீஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் வெளியே வந்து ஒரு பலகை இருக்கும், ஒரு தகவல் பலகை இருக்கும், போர்டு. இந்த போர்டுல என்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஆபீஸ் உடைய பெயர் இருக்கும், தாலுகா ஆஃபீஸ் சோ தாலுகா. ரெண்டாவது என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் நேம் இருக்கணும்.
ரெண்டாவது லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ், என்னென்ன சர்வீஸ் எல்லாம் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு இருக்கும். என்னென்ன சர்வீஸ் எல்லாம் நாங்க மக்களுக்கு கொடுக்குறோம் இந்த ஆபீஸ்ல அப்படின்னு இருக்கும். அப்போ மூணாவது என்ன இருக்குன்னா ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு இருக்கும். இப்போ தாலுகா, இப்போ நீங்க வந்து பட்டா அப்ளை பண்றீங்க அப்படின்னா பட்டா அப்ளை பண்ணி அது முடிஞ்சு வெளியே வர்றதுக்கு ஒரு 10 நாள் டைம் ஆகும், 10 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு அவங்க போட்டுக்கணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் டியூரேஷன் இருக்கு. சரியா? வாரிசு சான்றிதழா? வாரிசு சான்றிதழ்னா விஏஓல இருந்து ஆர்ஐல இருந்து தாலுகா ஆஃபீஸ்க்கு போகணும். அப்ப நீங்க விஏஓல அப்ளை பண்ணீங்கன்னா தாலுகா ஆஃபீஸ்ல இருந்து வர்றதுக்கு 15 நாள் ஆகும் அப்படின்னு ஒரு டியூரேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டியூரேஷன் அவங்க மென்ஷன் பண்ணணும். வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் எவ்ரி சர்வீஸ், ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் எவ்வளவு டியூரேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும், மென்ஷன் பண்ணிருக்கணும். நாலாவது, அப்படி இந்த டியூரேஷன் மீறப்பட்டுச்சுன்னா இஃப் நாட் ப்ரொவைடட், இஃப் நாட் ஃபாலோட் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த கேள்வி இருக்குல்ல, 15 நாள்ல கொடுக்கல அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்? இப்ப நாட் ஃபாலோட்னா அதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு. அப்ப நம்ம எஸ்கலேஷன் பண்ணலாம். எஸ்கலேஷன்னா என்ன? இதை நம்ம மேல்முறையீடு பண்ணலாம், எஸ்கலேஷன் பண்ணலாம். அப்ப எஸ்கலேஷன் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? அப்ப அது ஒரு அதிகாரி இருக்கும், ஆபீசர். இந்த பர்டிகுலர் சேவை குறிப்பிட்ட காலகட்டத்தில் செய்ய முடியலன்னா அந்த யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு இருக்கும். அப்ப தாசில்தார் தொடர்பு கொள்ளணும், தகசில்தார். அப்ப அவருடைய பேர் இருக்கணும், அப்ப அவருடைய நேம் இருக்கும். ரெண்டாவது அவருடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கணும், கான்டாக்ட் நம்பர் இருக்கணும். சரியா? இவர் பண்ற சர்வீஸ் உங்களுக்கு பிடிக்கலையா? அப்ப அவருக்கு மேல வந்து செகண்ட் லைன் எஸ்கலேஷன் மேனேஜர் இருக்கணும், செகண்ட் லைன் எஸ்கலேஷன் மேனேஜர் இருக்கணும். அப்ப அவர் யாரா இருப்பாங்க? தாசில்தார் இருந்தா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ்ல டிஆர்ஓ இருப்பாங்க. அப்ப டிஆர்ஓ உடைய நேம், அப்புறம் டிஆர்ஓ உடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கணும். அந்த மாதிரி 1, 2 2 லெவல் இருக்கணும். இது இருக்கணும், கம்பல்சரி இருக்கணும். அடுத்து உங்களுக்கு பொதுவான குறைபாடுகள் இருக்கா? அப்ப உங்களுக்கு என்ன இருக்கும்? உங்களுக்கு குறைபாடுகள் இங்கிலீஷ் என்ன சொல்றாங்க? கிரீவன்சஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் ஒன்று இருக்கு. அப்புறம் என்ன? குறைகள் தீர்ப்பு மெக்கானிசம் ஒரு அமைப்பு உருவாக்கணும். ஒவ்வொரு பப்ளிக் ஆபீஸ்லயும் மக்களுடைய குறைகளை கண்டறிஞ்சு மக்களுடைய குறைகளை கேட்டு அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கணும். அது எப்படி பண்ணலாம்? ஒரு வெப்சைட்ல நீங்க உங்களுடைய தாலுகா ஆபீஸ் வெப்சைட்லயே நீங்க ஒரு சின்ன ஒரு பர்டிகுலர் போர்ட்டல் உருவாக்கலாம், இல்ல பேப்பர்ல எழுதி போடுங்கன்னு சொல்லலாம், இல்ல ஒரு அதிகாரியை நியமிக்கலாம், குறை தீர்ப்பு அதிகாரின்னு நியமிக்கலாம். அவர்கிட்ட நீங்க உங்க புகாரை தெரிவிக்கலாம். இல்ல ஒரு இன்னும் நீங்க அட்வான்ஸா போனீங்கன்னா ஒரு ஆப், மொபைல் ஆப் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தாலுகா ஆபீஸ் இப்ப வந்து டிஜிட்டலைஸ் பண்றாங்க. அப்போ ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்ல நீங்க பண்ணலாம். இல்லைன்னா அந்த பர்டிகுலர் அதிகாரியே வந்து மக்கள் கிட்ட போய் வாலண்டியரா கேட்கலாம், உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்க, நாங்க நிறைவேற்றி கொடுக்குறோம். அப்ப மக்களை தேடி அதிகாரிகள் வராங்க. அந்த மாதிரி இப்ப நிறைய தமிழ்நாட்டுல பாக்குறோம், நிறைய ஊர்களை பாக்குறோம். அப்ப மக்கள் அரசை தேடி போகாம அரசே மக்களை தேடி வருது. அப்போ ஒவ்வொரு ஊருக்கா முகாமிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் வந்து கேம்ப் போட்டு ஒவ்வொரு ஊர்ல என்ன பிரச்சனை அப்படின்றத பத்தி கேட்கலாம். சோ குறைகள் கேட்கறது, கிரீவன்சஸ் அப்படின்றது பல விதத்துல நம்ம பண்ணலாம். அந்த கிரீவன்சஸ் ரெட்ரஸ் பண்ணணும். ரெட்ரஸ்னா தீர்க்கணும். அப்ப தீர்க்கக்கூடிய மெக்கானிசம் கண்டிப்பா எல்லா பப்ளிக் ஆபீஸ்லயும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வேற என்ன இருக்கணும்? இந்த எல்லா விஷயத்தையும் வெர்னாகுலர் லாங்குவேஜ்ல கொடுக்கணும். அதே எக்ஸாம்பிள் தான் சேகர் சொன்னாரு இல்லைங்களா? நான் ஒரு வெப்சைட் சொன்னேன், அந்த வெப்சைட்ல இருக்க விஷயம் தான். தமிழ்நாட்டுல தகவல் பலகை எப்படி இருக்கணும்? இங்கிலீஷ், தமிழ். அது குஜராத்தி மொழியில இருந்தா நம்மளுக்கு புரியாது, கம்பல்சரி தமிழ்ல இருக்கணும். அப்ப கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் இருக்கணும், வெர்னாகுலர் லாங்குவேஜ்ல இருக்கணும். இத அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? இத ப்ராப்பரா அப்டேட் பண்ணணும். 1995ல போட்ட சிட்டிசன் சார்ட்டர் இன்னைக்கும் செல்லுமா? செல்லாது. அப்ப கண்டினியூஸா கான்ஸ்டன்ட் மானிட்டரிங், கான்ஸ்டன்ட் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டன்டா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். காரணம் மாற்றம் நடந்துட்டே இருக்கு. ஒரு காலத்துல நீங்க வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா ஒரு மாசம் காத்துட்டு இருக்கணும். இன்னைக்கு ஒரு மாசம் காத்துட்டு இருக்கோமா? கிடையாது, 2 நாள்ல கொடுத்துறாங்க. அப்ப சேவைகளுடைய நேரம் குறையுது. ஏன்? இ கவர்னன்ஸ் மூலமா என்ன வருது? சேவைகள் கொடுக்கக்கூடிய நேரங்கள் குறையுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகுது? அந்த சிட்டிசன் சார்ட்டர் அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிட்டிசன் சார்ட்டரை நம்ம பிளான் பண்ணும் போதே எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாருக்குன்னா, ஸ்டேக் ஹோல்டர்னா சம்பந்தப்பட்டவங்கன்னு அர்த்தம்.
அந்த சம்பந்தப்பட்ட எல்லாருமே என்ன பண்ணணும்? ஹூ அப்டேட் சிட்டிசன் சார்ட்டர் சொல்றீங்களா, அந்த பர்டிகுலர் ஆபீசரோட ஹெட் தான். இப்ப தாலுகா ஆபீஸ்ல தாசில்தார் தான் அப்டேட் பண்ணணும். தாசில்தார் தலைமையில அந்த குழு அப்டேட் பண்ணணும். கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் தலைமையில பண்ணணும். சரியா? ரெஜிஸ்டர் ஆபீஸா ரெஜிஸ்டர் சப் ரெஜிஸ்டார் இருப்பாரு, சப் ரெஜிஸ்டார் தலைமையில பண்ணணும். அவர் தான் அதை அப்டேட் பண்ணணும். அவர் தான் பொறுப்பு. சரியா? இப்ப இந்த பிளான் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, சம்பந்தப்பட்டவங்க. யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்க? ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஆபீஸ், அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க, அவங்க இருக்கணும் அந்த டிஸ்கஷன்ல. ரெண்டாவது யார் இருக்கணும்? பொதுமக்கள், பப்ளிக் இருக்கணும். ஏன்னா யாருக்காக செய்யறீங்க வேலை? பப்ளிக் தானே வேலை செய்றீங்க, அப்ப பப்ளிக் கண்டிப்பா இருக்கணும். பப்ளிக் எல்லாரும் வர முடியுமா? சில பேருக்கு அறிவு, சில பேருக்கு பப்ளிக் நிறைய பேர் போதுமான அந்த அவேர்னஸ் இருக்காது. சிட்டிசன் சார்ட்டர்ன்றது இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு கூட புதுசா இருக்கலாம். படிச்சு நம்ம டிகிரி வாங்கி எக்ஸாமுக்கு படிக்கிறோம், நிறைய பேருக்கு இதுல உங்களுக்கு கூட புதுசா இருக்கலாம். அப்ப நம்மளுக்கே இந்த மாதிரி விஷயங்கள் புதுசா இருக்கும் போது சாதாரண பாமர மக்களுக்கு இது புரிய வாய்ப்பு இல்லை. புரியாம சில பேருக்கு புரியலாம், சில பேருக்கு புரியாம போகலாம். அப்ப பப்ளிக் சார்பா யார் வரலாம்? என்ஜிஓஸ் வரலாம், ஓகே, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் வரலாம், சமூக சமூக நிறுவனங்கள், சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், ஓகேவா? இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா மக்கள் சார்பா அந்த டிஸ்கஷன்ல கலந்துக்கலாம். அப்ப இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா சம்பந்தப்பட்டவங்க யார் யாரோ அவங்க எல்லாம் உட்காந்து இந்த மாதிரி ஒரு சார்ட்டை ரெடி பண்ண போறோம், எவ்வளவு பண்ணலாம் அரசு சொல்லும். நீங்க வெறும் இப்ப இந்த சார்ட் டிசைன்ல வந்து வெறும் பப்ளிக் கவர்மெண்ட் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மட்டுமே முடிவு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, வேற யாரையும் கலந்து பேசாம அதுவே முடிவு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க சொல்லலாம், இங்க பாருங்க இன்கம் சர்டிபிகேட்டுக்கு 1 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஆனா பப்ளிக்கு 1 மாசம் வெயிட் பண்ண முடியுமா? இப்ப ஓபிசி சர்டிபிகேட் வாங்கணும், 1 வாரம் தான் டைம் கொடுக்குறாங்க. அந்த 1 வாரத்துல நீங்க ஓபிசி சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னா எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் இன்கம் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். இன்கம் சர்டிபிகேட்டே 1 மாசம் ஆகும்னா நீங்க எப்போ ஓபிசி வாங்குவீங்க? அது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப காலத்தின் தேவையை அடிப்படையாக கொண்டு மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி அரசினுடைய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ், பிராக்டிக்கலா எது பாசிபிள் அதையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு, மக்களுடைய தேவைகளையும் மனசுல வச்சுக்கிட்டு, ப்ரையாரிட்டிஸ் மனசுல வச்சுக்கிட்டு, எல்லாத்தையுமே நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த சார்ட்டரை ரெடி பண்ணணும். அப்ப ஒரு ப்ராப்பர் டிஸ்கஷனோட தான் இதை பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? வெறும் கவர்மெண்ட் மட்டுமே முடிவு பண்ணுச்சு அப்படின்னா அது என்ன சார்ட்டரா இருக்க முடியும்? அது நல்ல சார்ட்டரா இருக்க முடியாது. அப்போ இதுதான் இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த சிட்டிசன் சார்ட்டர் அப்படின்றது அனைத்து பொது நிறுவனங்களிலும் இருக்கணும். பப்ளிக் ஆபீஸ், இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும், தாலுகா ஆபீஸ் போனீங்கன்னா இருக்கணும், கலெக்டர் ஆபீஸ் போனா இருக்கணும், ரெஜிஸ்டர் ஆபீஸ் போனா இருக்கணும், எல்லா இடத்துலயும் இருக்கணும், கோர்ட்டுக்கு போனா கூட இருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, எங்க போனாலும் இங்க இருக்கணும், இந்த தகவல்கள் இருக்கணும். சில இடத்துல இருக்கும், ஆனா இந்த நேம் இருக்காது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தாலுகா ஆபீஸ் தாசில்தார் பேர் இருக்கும், ஆனா கான்டாக்ட் நம்பர் இருக்காது. இவர் பேர் இருந்தாலும் எஸ்கலேஷன் மேனேஜர், செகண்ட் லைன் எஸ்கலேஷன் மேனேஜருடைய பேர் இருக்காது. டிஆர்ஓ உடைய நேம் இருக்கும், கான்டாக்ட் நம்பர் கொடுக்க மாட்டாங்க, லேண்ட்லைன் நம்பர் கொடுப்பாங்க, லேண்ட்லைன் எடுக்கவே மாட்டாங்க. அரசு அதிகாரியோட கவர்மெண்ட் ஆபீஸ் லேண்ட்லைன் என்னைக்கோ எடுத்து பார்த்திருக்கீங்களா? இப்ப ரீசெண்டா எடுக்கிறாங்க, பட் ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீசஸ்ல லேண்ட்லைன் நம்பர்ஸ் ஒர்க் ஆகாது, இல்ல எப்பவுமே பிஸியா இருக்கும். அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கள் வந்து ஈஸியா அணுகிற மாதிரி பார்க்கணும். அதுதானே நிர்வாகம். வாட் இஸ் கவர்னன்ஸ்? ஈஸ் ஆஃப் லிவிங், ஈசிங் த கவர்னன்ஸ் ஆஃப் த பீப்புள். அரச வந்து மக்கள் அணுகக்கூடிய முறையை ஈஸியா வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம அரசு கவர்மெண்ட் ஆபீஸ்னாலே ஒரு மாதிரி பயமா இருக்கா இல்லையா? நம்ம வந்து ஐயோ லேட் ஆகும், தயங்குறோம். அதெல்லாம் கலையணும், அதுதான் கவர்னன்ஸ். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கலைக்கணும். இப்ப கொரோனா காலகட்டத்தில் அரசு ஆஸ்பத்திரியுடைய செயல்பாடுகள் நம்ம பார்க்கிறோம், நல்லா வந்திருக்கு. அது கவர்னன்ஸ். அதுக்கு பேர் என்ன? ஹாஸ்பிட்டல் கவர்னன்ஸ். என்ன கவர்னன்ஸ்? ஹாஸ்பிட்டல் கவர்னன்ஸ். எல்லாருக்கும் ஃப்ரீயா போட்டுருக்காங்க. இப்ப இன்னைக்கு நியூஸ் என்ன? 100 கோடி மக்களுக்கு போட்டிருக்காங்க கொரோனா தடுப்பூசி. உலகத்திலேயே 100 கோடி மக்களுக்கு ஒரு நாடு போட்டிருக்கு அப்படின்னா இந்தியா தான். 1 பில்லியன் பீப்புளுக்கு கொரோனாவுடைய வேக்சின் இலவசமா போடப்பட்டிருக்கு. 100 கோடி அப்படின்றது வந்து 3 அமெரிக்காவுக்கு சமம், 8 யூகேக்கு சமம், ஓகே, இங்கிலாந்துக்கு சமம். அப்போ இது கவர்னன்ஸ் இல்லாம வருமா? திட்டமிடல் பண்றாங்க. எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? முன்கள பணியாளர்களுக்கு பண்ணாங்க. முன்கள பணியாளர்கள் சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டல் வேலை செய்யக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ்,
அதுக்கப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி குப்பை அல்ற இந்த மாதிரி சீவேஜ் ஒர்க்கர்ஸ் அவங்களாம் வந்து முன்கள பணியாளர்கள் தான். ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க. அது பண்ணி முடிச்ச உடனே அதுக்கு என்ன பண்ணாங்க, முதியவர்களுக்கு பண்ணாங்க, வயசானவங்களுக்கு பண்ணாங்க. ஏன்னா வயசானவங்க ரொம்ப வல்னரபிள். வயசானவங்களுக்கு வேக்சின் போட்டாங்க. அதுக்கப்புறமா அனைத்து 18 வயசுக்கு மேல இருக்க எல்லாருக்கும் போட்டாங்க மே மாசத்துல இருந்து. இப்ப அடுத்து 4வது ஸ்டேஜ் என்ன பண்றாங்க, குழந்தைகளுக்கு போறாங்க. 2 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போடுறாங்க. பிளான் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த பிளானிங் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு வேக்சின் அனுப்பணும், அந்த வேக்சினை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் எப்படி அனுப்பணும், ஒவ்வொரு தாலுகா லெவல் எப்படி அனுப்பணும், வேக்சின் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த டேட்டா எப்படி கேப்சர் பண்ணணும், அந்த சர்டிபிகேட் நீங்க வேக்சின் சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க, சர்டிபிகேட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது தான் கவர்னன்ஸ். அதுதான் ஹாஸ்பிட்டல் கவர்னன்ஸ். இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய கொரோனா வேக்சின்ஸ் நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம், அது ஹாஸ்பிட்டல் கவர்னன்ஸ் தான். சோ இதுதான் நம்ம படிக்க போறோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சிட்டிசன் சார்ட் சொல்லியிருக்கேன். சிட்டிசன் சார்ட் சொல்லிருக்கேன். ஒவ்வொரு அரசு ஆபீஸ்க்கு இது இருக்கணும். அப்ப இதுல இருக்கக்கூடிய குறைகள் என்ன, நிறைகள் என்ன அப்படின்னு படிக்கிறது தான் இந்த டாபிக்ல படிக்கணும். இது சிட்டிசன் சார்ட்ல பார்க்கணும். 4வது நம்ம பார்க்க போறது என்னது இந்த டாபிக்ல, சோசியல் ஆடிட். சோசியல் ஆடிட் அப்படின்னா சமூக தணிக்கைன்னு சொல்லுவாங்க. சமூக தணிக்கை. வாட் இஸ் சமூக தணிக்கை? ஆடிட்னா என்னன்னா கவர்மெண்ட்டுடைய ஆக்டிவிட்டிஸ், கவர்மெண்ட்டுடைய ஸ்பெண்டிங், அரசினுடைய பணம் அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத மக்களே வந்து என்ன பண்ணலாம், தணிக்கை பண்ணலாம். இப்ப எது கணக்கு கேட்கலாம். இங்க பாருங்க, நீங்க இந்த பப்ளிக் லைட்டுக்கு, ஸ்ட்ரீட் லைட்டுக்கு நீங்க வந்து 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. 1 லட்சம் ரூபாயில வந்து இவ்வளவு ஆயிருக்காது, ஏன் இவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இந்த சாலை போட்டிருக்கீங்க, இந்த ரோடு போட்டிருக்கீங்க, இந்த ரோடு போட்டதுல உங்களுக்கு இவ்வளவுதான் செலவு, இவ்வளவு செலவு கணக்கு காட்டுறீங்க, எப்படி கணக்கு பிரேக் அவுட் காட்டுங்க, பிரேக்கப் காட்டுங்க, எவ்வளவு தாருக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க, கூலி எவ்வளவு கொடுத்தீங்க அப்படின்னு மக்கள் கணக்கு கேட்கலாம். இது என்ன பண்ணுது, மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குது. அரசு கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரத்தை மக்களுக்கு கொடுக்குது. சோசியல் ஆடிட். இது நம்ம எங்க பார்க்கலாம், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா, அதுல பார்க்கலாம். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். அதுல 100 நாள் வேலை தராங்க இல்லையா. அந்த 100 நாள் வேலையில என்னென்ன வேலைகள் செஞ்சிருக்காங்க. இப்ப 100 நாள் வேலை என்னென்ன செய்யறாங்க, ஏரிகளை குளங்களை தூர்வாடுறாங்க. அதுக்கப்புறமா அரசு கட்டடங்கள் ஏதாவது இருந்தா கட்டிடங்கள் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிமெட்ரி, சுடுகாடை வந்து மேம்படுத்துறாங்க. அந்த மாதிரி அப்புறம் லைப்ரரி, அரசு கவர்மெண்ட் மக்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை அசெட்ஸ், அது பேர் என்ன சொல்றாங்க, அசெட், சொத்துக்களை கிரியேட் பண்றாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஏரியை தூர் வாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏரியை தூர் வாடுறதுக்கு 2 மாசம் தான் ஆகும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. 2 மாசத்துல 20 பேர் கொண்டு டெய்லியும் வேலை செய்யணும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பளம். அப்படியே ஒரு கணக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கணக்கு வருது. அப்ப இங்க இருக்கக்கூடிய கிராம சபைகள், கிராம சபானா யாரு, 18 வயசுக்கு மேல இருக்கவங்களுடைய அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய எல்லாரும் போயிட்டு கலந்துக்கலாம். யாரெல்லாம் ஓட்டு உரிமை வச்சிருக்காங்களோ அதெல்லாம் போய் கலந்துக்கலாம். கிராம சபா. இந்த கிராம சபா என்ன பண்ணணும்னா, அரசு வச்சிருக்கக்கூடிய கணக்குகள், அரசு வச்சிருக்கக்கூடிய கணக்கு, அரசு கணக்கு வச்சுக்கணும். நான் இந்த ஏரிய தூர் வாரத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணேன், இந்த ஊர்ல ஸ்ட்ரீட் லைட் போடுறதுக்கு இவ்வளவு செலவு பண்ணேன், இந்த ஊர்ல வந்து இந்த லைப்ரரி கட்டுறதுக்கு நான் இவ்வளவு செலவு பண்ணேன் அப்படின்னு கணக்கு வச்சிருக்கோம். இந்த கணக்கை கிராம சபா கேள்வி கேட்கலாம். கிராம சபா கேன் டூ த ஆடிட். அது கிராம சபானா யாரு, மக்கள், people. When people itself are doing the audit, it is called as social audit. Government is responsible or answerable. Government is answerable. Government and the department is answerable to the public. அப்போ சோசியல் ஆடிட் அப்படின்றது என்ன பண்ணுது, டெமோக்ராட்டிக் பெனட்ரேஷன். டெமோக்ராட்டிக் பெனட்ரேஷன், ஜனநாயகத்தை ரொம்ப ரொம்ப ஆழமா கொண்டு போகுது. எல்லாரும் பங்கெடுத்துக்கலாம். 18 வயசுக்கு மேல இருக்கியா, உனக்கு வந்து கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை அரசு கொடுக்குது. சோசியல் ஆடிட் இந்த சட்டம் கொடுக்குது. நிறைய இந்த சட்டத்திலே கொடுத்துருக்காங்க சோசியல் ஆடிட் அப்படின்னு. நிறைய பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேகாலயால ஒரு மேகாலயால நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லா ஊர்களையும் இந்த சோசியல் ஆடிட் நடக்குது. நம்ம ஊர்லயும் நடக்குது, ஆனா நம்மளுக்கு தெரியாது. இந்த அதிகாரத்தை மக்களுக்கு என்ன பண்ணணும்,
அவேர்னஸ் இல்ல. அவேர்னஸ் இல்லாதனால என்ன பண்றாங்க, மக்கள் எதுக்கு இல்லாதனால பயன்படுத்த முடியல இந்த அதிகாரத்தை. அரசு அதிகாரிகளை கேள்வி கேட்க முடியல. வாட் இஸ் கவர்னன்ஸ்? செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இஸ் கால்ட் கவர்னன்ஸ். செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். வாட் இஸ் கால்ட் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்? தவறு நடக்கின்ற பட்சத்துல அதை சுட்டி காட்டி அதை சரி பண்ணக்கூடிய இடம் தான் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். நீ அது ஒண்ணு. இன்னொன்னு என்னது, தவறே நடக்காம இருக்கிறது பாத்துக்கிறது, அதுவும் கவர்னன்ஸ் தான். தவறு நடந்தா அதை சரி பண்றது கவர்னன்ஸ், ஒரு பக்கமான கவர்னன்ஸ். இன்னொரு விதமான கவர்னன்ஸ் என்ன, தவறே நடக்காம பாத்துக்கிறதும் கவர்னன்ஸ் தான். சோ சோசியல் ஆடிட், இது நரேகா ஸ்கீம் இருக்கு. இந்த சோசியல் ஆடிட்டை எல்லா இடத்துலயும் பண்ணணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையா இருக்கு. ஓகேவா? உங்களுடைய வே ஃபார்வர்ட்ல என்ன எழுதலாம்? வே ஃபார்வர்ட்னா அரசு நீங்க என்ன சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க, என்ன சஜஷன்ஸ் கொடுக்குறீங்கன்னா சோசியல் ஆடிட் அப்படின்றது எல்லா இடத்துலயும் கொடுங்க, மக்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய உரிமைகளை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த சோசியல் ஆடிட்ல அதிகமா பங்கெடுக்கக்கூடிய, இந்த சோசியல் ஆடிட்ல பங்கெடுக்கக்கூடிய நிறுவனங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ஜிஓஸ், அப்புறம் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ். சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க தான் அதிகமா பங்கெடுத்துப்பாங்க. அப்ப இவங்களுடைய பங்களிப்பு என்ன? டெவலப்மெண்ட், நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு இவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு நம்ம படிப்போம். அது அடுத்த டாபிக். அப்ப 4வது டாபிக் என்ன பார்க்கிறோம்? சிவில் சர்வீசஸ் இன் இந்தியா. ரோல் ஆஃப் சிவில் சர்வீஸ் என்ன? நம்ம இப்ப நீங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா? ரோல் ஆஃப் சிவில் சர்வீஸ் இன் இந்தியா. குடிமை பணிகளுடைய தேவை என்ன, அவங்க ரோல் என்ன? ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இன்னைக்கு இருக்காங்க. 1926ல போடப்பட்டதுதான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அன்னைக்கு வந்து ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இருந்தது. 1926ல, இப்ப 100 வருஷம் ஆக போகுது. இன்னும் ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா 100 இயர்ஸ் வரப்போகுது. யூபிஎஸ்சி உருவாகி 100 இயர்ஸ் வரப்போகுது. அப்ப 100 வருஷங்கள்ல பல ஆயிரக்கணக்கான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் உருவாக்கி இருக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இவங்களுடைய ரோல் என்ன? டெவலப்மெண்ட், நேஷன் டெவலப்மெண்ட்ல இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் உடைய வேலைகள் என்ன? நாட் ஒன்லி ஐஏஎஸ் ஐபிஎஸ், ஆல் கவர்மெண்ட் சர்வீசஸ், சிவில் சர்வீஸ், நேஷன் டெவலப்மெண்ட் இவங்களுடைய பங்களிப்பு என்ன? இவங்களுடைய சேலஞ்சஸ் என்ன? இவங்க என்னென்ன விஷயங்கள் சேலஞ்சஸ் வச்சிருக்காங்க? இப்ப வந்து அரசியல்வாதியோட தலையீடு. ஓகே, அப்ப இவங்களுடைய லேக் ஆஃப் குவாலிஃபிகேஷன், ஒரு ஜென்ரலான குவாலிஃபிகேஷன் வச்சுக்கிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷலைசேஷன் இல்லாம இருக்கிறது, அது மாதிரி ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்கு, நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம படிப்போம். இதை பத்தி ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிட்டி உருவாக்கியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், நிர்வாக சீர்திருத்த கமிட்டி, நிர்வாக சீர்திருத்தம், ரிஃபார்ம்ஸ் கமிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் அரசால் உருவாக்கப்பட்டது. ஏஆர்சின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. இதுல ஃபர்ஸ்ட் ஏஆர்சி உருவாக்கப்பட்டது. 2 விதமான ஏஆர்சி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏஆர்சி ஒரு குழு வந்து அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஏஆர்சி, 2வது கமிட்டியும் வந்து, இந்த கமிட்டி ரிப்போர்ட்டும் இருக்கு, இந்த கமிட்டி ரிப்போர்ட்டும் இருக்கு. நம்ம அதிகமா படிக்கிறது இந்த கமிட்டி தான் இம்பார்ட்டன்ட். இந்த கமிட்டி என்ன பண்ணிருக்குன்னா அரசினுடைய டிபார்ட்மெண்ட்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா எடுத்து 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 அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பாசிட்டிவ்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் எக்ஸாம். நம்ம அரசுக்குள்ள இல்ல, நம்ம கவர்மெண்ட்குள்ள இல்ல, அதெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. அப்ப ஏற்கனவே அரசு நடக்கூடிய செயல்பாடுகளை அலசி ஆராய்ஞ்சு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப செகண்ட் ஏஆர்சி ரெக்கமெண்டேஷன்ஸ், அந்த ரிப்போர்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ், அந்த ரிப்போர்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஹைலைட் பண்ணப்பட்ட தவறுகள். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து ராஜ், நரேகா ஸ்கீம் இருக்கா, நரேகா ஸ்கீம்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை செகண்ட் ஏஆர்சி சொல்லியிருப்பாங்க. இல்ல அந்த லோக்கல் கவர்னன்ஸ், அந்த நரேகா ஸ்கீம் சொல்லலாம் கூட லோக்கல் கவர்னன்ஸ் பத்தி கொடுத்திருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் கவர்மெண்ட்ல என்ன பிரச்சனை இருக்கு, முனிசிபாலிட்டி கவர்மெண்ட்ல என்ன பிரச்சனை இருக்கு, ஓகேவா, இ கவர்னன்ஸ்ல எப்படி என்ன பிரச்சனைகள் இருக்கு, இ கவர்னன்ஸ் எப்படி இருக்கணும், சிட்டிசன் சார்ட்டர் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க. இப்ப 4 பார்த்தோம் இல்லையா. என்ஜிஓஸ் வந்து எப்படி அரசு ஊக்குவிக்கணும், என்ஜிஓஸ் தன்னார்வ நிறுவனங்கள் எல்லாம் வந்து எப்படி நம்ம ஊக்குவிக்கணும் அப்படி ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனை அங்க அந்த இடத்துல அந்த கொஸ்டினுக்கு தேவைப்படுற மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் கண்ணா, புரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் கவர்னன்ஸ். சரியா? இதுல நம்ம கடைசியா பாக்குறது பப்ளிக் பாலிசி. பப்ளிக் பாலிசி தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அரசினுடைய கொள்கைகளை முடிவெடுக்கிறதுல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறது தான். இப்ப எல்லாருக்கும் தெரியும் கிரீன் ரெவல்யூஷன்.
பசுமை புரட்சி எல்லாருக்கும் தெரியும், கிரீன் ரெவல்யூஷன். இந்த கிரீன் ரெவல்யூஷன்ல நிறைய பாசிட்டிவ் இருக்கு. நம்ம வந்து ஃபுட் கன்சப்ஷன், ஃபுட் ப்ரொடக்ஷன்ல நம்ம எப்பவுமே செல்ஃப் ரிலையன்ட் ஆயிட்டோம். வி பிகேம் செல்ஃப் ரிலையன்ட். யாரையும் நம்பி இல்லை நம்ம இன்னைக்கு. உணவு உற்பத்தியில தண்ணீர் அடைஞ்சாச்சு. ஆனா நம்ம சாப்பிடுற உணவோட குவாலிட்டி குறைஞ்சிருக்கா இல்லையா? 1970களில் நம்ம தாய் தந்தை நம்ம சாப்பிட்ட உணவும் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ட உணவும் ஒன்னா? அதிகபட்சமான பெஸ்டிசைட்ஸ், அதிகபட்சமான இன்செக்டிசைட்ஸ், அதிகபட்சமான உரங்களை போட்டு அந்த உணவை நஞ்சாக்கி இருக்காங்க. அப்ப கிரீன் ரெவல்யூஷன் இஸ் a policy of the government. The policy in a positive way solved the food crisis of the country. Yes, but however it has spoiled the nutrition level of the soil. மண்ணினுடைய தரமே குறைஞ்சு போச்சு. போதுமான அதிகப்படியான அளவுக்கான பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் போறதுனால மண்ணினுடைய தரம் குறைஞ்சு போச்சு. And the food produced out of the soil is also become poisonous. இப்ப கேன்சர் அதிகமா வருது. டயபெட்டிஸ், எல்லாருக்கும் டயபெட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு யாருக்கு டயபெட்டிஸ் இல்லை? அனைவருக்கும் டயபெட்டிஸ் இருக்கு. அப்ப டயபெட்டிஸ் ஒரு காமனான நோயா வந்துருச்சு, நீரிழிவு நோய். கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் மாத்திரை போடணும். அப்ப அந்த பர்டிகுலர் பாலிசி எடுத்த அந்த டைம்ல எடுத்த பாலிசி, அதனுடைய பிரச்சனைகள் என்ன, அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு, பின்னாடி நம்ம ஃபியூச்சர்ல பண்ணக்கூடிய பாலிசிஸ்ல இந்த தவறுகளை சரி பண்ணணும். அப்ப ஒவ்வொரு பப்ளிக் பாலிசியும் நம்ம எடுப்போம். இப்ப ஊரக வேலைவாய்ப்பு, ரூரல் டெவலப்மெண்ட், வில்லேஜ் டெவலப்மெண்ட்னா அதுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, என்னென்ன பாலிசி கொண்டு வந்திருக்காங்க, ட்ரைபல் பீப்புளுக்குனா என்னென்ன பாலிசி கொண்டு வந்திருக்காங்க, எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு என்ன பாலிசி கொண்டு வந்திருக்காங்க, விமனுக்கு என்ன பாலிசி கொண்டு வந்திருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு என்ன பாலிசி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தனித்தனி டிபார்ட்மெண்டா, தனித்தனி செக்டாரா நம்ம பிரிச்சு பாலிசிஸ் அதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், என்ன இது எப்படி சரி பண்ணலாம், வே ஃபார்வர்ட் என்ன அப்படின்றது படிக்கிறது தான் கடைசி டாபிக், பப்ளிக் பாலிசி. தட் இஸ் ஆல் அபவுட் கவர்னன்ஸ். தட் இஸ் ஆல் அபவுட் கவர்னன்ஸ். சரியா? இப்ப நம்ம சில क्वेश्चंस பார்ப்போம். எப்படி क्वेश्चंस வந்திருக்குன்னு பார்ப்போம். இதுல क्वेश्चंस பாருங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் just a second guys, நான் பென் எடுத்துக்கிறேன். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப், நல்லா கவனிங்க இந்த क्वेश्चन பாருங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, என்னது? ஐசிடி, இ கவர்னன்ஸ் தான் சொல்றாங்க. ஐசிடி பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் யூசுவலி சஃபர் in terms of certain vital factors. Identify these factors and suggest measures for their effective implementation. Very simple question. என்ன சொல்றாங்க? ஐசிடி டெக்னாலஜி பயன்படுத்தும் போது சில காமனான பிரச்சனைகள் இருக்கு. யூசுவலி சம் சர்டன் வைட்டல் ஃபேக்டர்ஸ் ப்ராப்ளமா இருக்கு, சஃபர். அது என்ன ஃபேக்டர்னு ஐடென்டிஃபை பண்ணு. அந்த ஃபேக்டர் ஐடென்டிஃபை பண்ண ஃபேக்டர்ஸ்க்கு சொல்யூஷன் கொடு அப்படின்னு கேக்குறாங்க. இது என்ன क्वेश्चन? இ கவர்னன்ஸ் क्वेश्चन. இப்ப நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்ப இ கவர்னன்ஸ் நம்ம வெர்னாகுலர் லாங்குவேஜ், ஷேகர் சொன்னார் இல்லைங்களா? வெர்னாகுலர் லாங்குவேஜ்ல இருந்தா எப்படி படிப்பாங்க மக்கள்? எப்படி படிப்பாங்க? ஸ்கிரீன் தெரியுதா? ஐ திங்க் you're not able to see my screen, right? இப்ப தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? Can I get a response? என்னோட क्वेश्चंस தெரியுதுங்களா? ஓகே, வெரி குட். இப்போ பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணு, சொல்யூஷன் கொடு, இவ்வளவுதான் क्वेश्चन, கவர்னன்ஸ் क्वेश्चन. 2019 கேட்ட क्वेश्चन, 10 மார்க், 150 வேர்ட்ஸ் எழுதணும். நம்ம இப்ப பேசிக் ஃபர்ஸ்ட் டெமோ கிளாஸ்லயே நம்ம ஒரு பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணோம். அதாவது காமன் சென்ஸ் இருந்தா கவர்னன்ஸ் எழுதலாம், ஓரளவுக்கு எழுதலாம். காமன் சென்ஸ் இருந்தா கவர்னன்ஸ் ஓரளவுக்கு எழுதலாம். சோ இ கவர்னன்ஸ்ல அந்த விஷயங்கள் பார்க்கலாம். வேற என்ன பிரச்சனை பார்க்கலாம்? ஒருத்தங்கிட்ட நெட் வசதியே இல்லை, எங்க ஊர்ல நெட் வசதி இல்லைங்க, ஆனா எப்படி இ கவர்னன்ஸ் வந்து அனுபவிக்க முடியும்? அப்ப இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கொடுக்கணுமா இல்லையா? இன்டர்நெட் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுக்கணும். அது ஒரு பிரச்சனை இல்லையா?
உங்களால காமன் சென்சிக்கலா புரிஞ்சுக்க முடியுதா? இன்டர்நெட் இருந்தா தானே அதை செய்ய முடியும். அப்ப ப்ராப்பரா கம்ப்யூட்டர் இருக்கணும், இல்லைன்னா மொபைல் போன் இருக்கணும். மொபைல் போன் இருந்தாலும் ப்ராப்பர் நெட்வொர்க் இருக்கணும். அப்படி நெட்வொர்க் இருந்தாலும் அதை ப்ராப்பரா பயன்படுத்துறதுக்கான அறிவு, ஸ்கில் இருக்கணும். அப்ப பெண்களுக்கும், எஸ்பெஷலி பெண்கள் மற்றும் பெரியவங்க, அவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண தெரியலாலும் பரவாயில்ல, மொபைல் போன் ஹேண்டில் பண்ண தெரியணும். அப்ப அரசு அதுக்கு ஏற்ற ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அரசு மட்டும் எடுக்க முடியுமா? என்ஜிஓவும் சேர்ந்து இருக்கணும். இப்படி காமனா வரக்கூடிய பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணி எழுதி அது சொல்யூஷன் கொடுக்கணும். அவ்வளவுதான் பாயிண்ட். இங்க பாருங்க, அது ஒரு கவர்னன்ஸ் கொஸ்டினா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிட்டிசன் சார்ட்டர் பத்தி கேட்டிருக்காங்க. சிட்டிசன் சார்ட்டர் இஸ் an ideal instrument of organizational transparency and accountability. அந்த என்ன சிட்டிசன் சார்ட்டர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? வெளிப்படைத்தன்மை கிடைக்குது. வெளிப்படைத்தன்மையா இருக்குங்க. இந்த தாலுகா ஆபீஸ்ல எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க, வெளிப்படையா இருக்கு. அக்கௌண்டபிலிட்டினா என்ன? அந்த பொறுப்பு ஏற்றுக்கிறது. நான் வந்து இந்த சர்வீஸ் இந்த பர்டிகுலர் டைம்ல கொடுக்கல அப்படின்னா என்ன மேல ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றது. அப்ப வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்ச்சியும் அதுல காட்டுது. அப்ப என்ன கேக்குறாங்க? பட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ். அதுல என்ன குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஐடென்டிஃபை த குறைபாடுகள், ஐடென்டிஃபை த லிமிடேஷன்ஸ் அண்ட் சஜஸ்ட் மெஷர்ஸ். ஒரே ஃபார்மேட் தான். சிட்டிசன் சார்ட்டர் நல்லதுதான், ஆனா சிட்டிசன் சார்ட்டர்ல சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையை நீங்க எடுத்துக்காட்டி எழுது, அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய அதுல சஜஷன்ஸ் கொடு. இந்த சஜஷன்ஸ் நீங்க எழுத வேண்டாம், செகண்ட் ஏஆர்சி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஏஆர்சி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க சிட்டிசன் சார்ட்டர் பத்தி. நான் சொல்லி கொடுக்க போறேன், அதை அப்படியே நீங்க எழுத போறீங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல வர ஒரு 2 எக்ஸாம்பிள் போட்டீங்கன்னா 10 மார்க்குக்கு 7 மார்க் வந்து விழுந்துரும் உங்களுக்கு. சரியா? இது சிட்டிசன் சார்ட்டர் சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸாம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பப்ளிக் பாலிசி பத்தி ஒரு எக்ஸாம்பிள். இங்க பாருங்க, ஒரு சட்டம், ஒரு பில்ல, ஒரு சட்டத்தை கொடுத்து அந்த சட்டத்தை வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. கிரிட்டிக்கலி இவாலுவேட். If amendment bill to the Whistleblowers Act of 2001 tabled in the parliament is passed, there may be no one left to protect. அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அதாவது விசில் ப்ளவர்ஸ்னா என்னன்னா, அரசுல பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி அரசு ஊழியர்கள் இல்ல வெளியில இருக்கக்கூடிய ஆளுங்க யாரா இருந்தாலும் அதை வந்து மக்களுக்கு சொல்லி காட்ட சொல்றது. இப்ப அரசுல ஊழல் நடக்குது அப்படின்னு வெளிப்படையா தைரியமா சொல்றது. அப்ப இந்த சொன்னவருடைய பெயர், சொன்னவருக்கு பாதுகாப்பு அரசு கொடுக்கணும். சரியா? அந்த பாதுகாப்பு தான் விசில் ப்ளவர். யாரு விசில் ஊதி இங்க பாருங்க தவறு நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்றது, அதுதான் விசில் ப்ளவர் சட்டம். அந்த சட்டத்துல இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை குறைக்கிறாங்க இந்த சட்டம். அப்படி அந்த பில் பாஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அதுல யாரையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அப்ப யாருக்கும் தைரியம் வராது. அரசு பண்ணக்கூடிய தவற சுட்டி காட்டி எவிடன்ஸோட கொடுக்கறதுக்கான தைரியம் வராது. அப்ப அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு படிக்கணும். அப்ப அந்த கடந்த 1 வருஷம் 2 வருஷத்துல வந்த முக்கியமான சட்டங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்துச்சு, எஜுகேஷன் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசி, இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மாதிரி நிறைய கொஸ்டின். இங்க பாருங்க, இன்னொரு கொஸ்டின் கூட வந்திருக்கு 2013 சிட்டிசன் சார்ட்டர் பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ப்ரெடிக்டபிள் தானே, நான் சொன்ன ஒரு 8 டாபிக்ல தானே வருது கொஸ்டின். சோ வெரி சிம்பிள். கவர்னன்ஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள். இங்க பாருங்க, சிவில் சர்வீசஸ் டாபிக்ல வருது பாருங்க. Initially, civil services in India were designed to achieve the goals of neutrality and effectiveness. IAS officers உருவாக்குனது எதுக்காக? நடுநிலையா செயல்படணும், எஃபெக்டிவா இருக்கணும், ஆற்றல் மிக்கவங்களா இருக்கணும்னு சொல்றாங்க. இனிஷியலா அதுதான் உருவாக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு கரண்ட் கண்டெக்ஸ்ட்ல அது பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க நடுநிலையா செயல்பட முடியல. அரசியல்வாதிகளுடைய தலையிடல் அதிகமா இருக்கு. அப்ப எஃபெக்டிவா செயல்படுத்த முடியலன்னு அவங்க சொல்றாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் நீ வந்து ஒத்துக்கிறியா? Do you agree with the view that drastic reforms are required in civil service? அப்ப சிவில் சர்வீஸ் குடிமை பணிகள்ல மாற்றங்கள் வேணுமா? அந்த மாற்றம் டிராஸ்டிக்கா இருக்கணுமா நீங்க எதிர்பார்க்கறியா? டிராஸ்டிக் என்ன, ஒரே நைட்ல ஓவர் நைட்ல எல்லாத்தையும் மாத்திர முடியுமா? சிவில் சர்வீஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்கு. சிவில் சர்வீஸ்ல என்ன ரிஃபார்ம்ஸ் இருக்கு நம்ம படிக்க போறோம். அது ஓவர் நைட்ல பண்ணணுமா இல்ல ஸ்லோவா பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்கிறியா நீ? இந்த இனிஷியலா 1927 ஐஎஸ் ஆபீஸ் உருவாக்கப்பட்டது நடுநிலைத்தன்மையும் எஃபெக்டிவா நீங்க செயல்படணும்னு சொல்றதுக்காக தான். ஆனா இன்னைக்கு அது அந்த மாதிரி இல்ல. அப்ப என்ன பிரச்சனை இருக்கு நம்ம சொல்லணும். அந்த ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்கிறியா? நீ ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிற அப்படின்னா என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ், என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போற? அப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், மாற்றங்கள் வந்து அதிரடியா நடக்கணுமா இல்ல ஸ்லோவா நடக்கணுமா? அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும்.
வெரி சிம்பிள். சிவில் சர்வீஸ் நம்ம படிக்க போறோம். சிவில் சர்வீஸ் ஆரிஜின் என்ன, என்னென்ன கமிட்டி மூலமா ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, சிவில் சர்வீஸ் ரிஃபார்ம்ஸ்ன்றது என்ன இருக்கு படிக்க போறோம். அந்த பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்க போது அப்படியே எழுத போறீங்க. வெரி சிம்பிள் கொஸ்டின். அப்புறம் என்ஜிஓ பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்ஜிஓஸ் பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ நான் சொன்ன டாபிக்ஸ் தான். ப்ரெஷர் குரூப்ன்றது அதே ஏரியால தான் வருது. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரெடிக்டபிளா கொஸ்டின். எவ்வளவு என்ஜிஓ கொஸ்டின் பாருங்க. என்ஜிஓன்னு சொல்லிட்டு ஃபுல்லா கேட்டிருக்காங்க. 2015, 14, 13 எல்லா வருஷமும் கேட்டிருக்காங்க என்ஜிஓ கொஸ்டின். வெரி ஈஸி டு ஐடென்டிஃபை. சிவில் சர்வீஸ் பாருங்க 2014 ஒரு கொஸ்டின், 2016 ஒரு கொஸ்டின், என்ஜிஓ ப்ரெஷர் குரூப் பத்தி 2014 ஒரு கொஸ்டின். அப்ப கிளாஸ்ல கவனிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொன்ன கரண்ட் அஃபேர்ஸும் கொடுப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டையும் மிங்கிள் பண்ணி எழுதி பார்த்தா இந்த டாபிக் முடிஞ்சு போச்சு. So that is all about governance. புரியுதா? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் த டெமோ. என்ன வேற டவுட்ஸ் இருக்கா? டெமோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சிருக்கோம். டவுட் இருந்தா கேளுங்க. பொதுவா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி கேட்கறது, டியூரேஷன் என்ன, மார்னிங் கிளாஸா ஈவினிங் கிளாஸா, இந்த மாதிரி எல்லா தகவல்களும் உங்களுக்கு வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் போஸ்டர் ஷேர் பண்றேன். அந்த போஸ்டர் பார்த்து நீங்க உள்ள வந்திருப்பீங்க. அந்த போஸ்டர்லேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா எவ்வளவு ஃபீஸ், எவ்வளவு நேரம், ஒரு நாளைக்கு எத்தனை கிளாஸ், வீக்கெண்ட் பேட்சஸ் இருக்கா, வீக் டேஸ் பேட்ச் இருக்கா, எல்லா தகவல்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். சரியா? ஜென்ரலா டவுட்ஸ் இருக்கா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கா? கவர்னன்ஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கா? கேன் ஐ கெட் எஸ் ஃப்ரம் எவ்ரிஒன்? எஸ் ஆர் நோ? இது எனக்கு புரிஞ்சிருக்குங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? முகமது ஜாகிர் கரெக்டா சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் எஸ் சொல்லியிருக்காங்க. ஏஆர் பிரபு சொல்லியிருக்காங்க. நந்தகுமார் இருக்கீங்க, ராஜலட்சுமி இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சதா கவர்னன்ஸ் என்னன்னு? ஒரு டெமோ கிளாஸ்ல ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நந்தகுமார் எஸ் சொல்லியிருக்காங்க. வெரி குட். இப்போ நம்ம செகண்ட் ஆஃப் பார்க்கறது சொசைட்டி, இந்தியன் சொசைட்டி. இந்தியன் சொசைட்டில அதுவும் அதே தாங்கண்ணா. அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் சிம்பிள் ஈஸி டாபிக், ஹைலி ப்ரெடிக்டபிள். சொசைட்டினா என்ன? சமூகம். சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணுறோம். அது என்ன சொசைட்டி? இந்தியன் சொசைட்டி. அடுத்த டாபிக் என்ன? இந்தியன் சொசைட்டி. இந்தியன் சொசைட்டி இது எந்த பேப்பர்ல வருது? பேப்பர் 1ல வருது. ஜிஎஸ் பேப்பர் 1. பேப்பர் 1 இதுல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு? ஜிஎஸ் பேப்பர் 1 என்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு? இந்தியன் ஹிஸ்டரி. இந்தியன் ஹிஸ்டரி நிறைய இருக்கு. ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன். அப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர். சரியா? ரெண்டாவது என்ன இருக்கு? வேர்ல்ட் ஹிஸ்டரி, உலக வரலாறு. வேர்ல்ட் ஹிஸ்டரியில என்ன படிப்பீங்க? 18th சென்ச்சுரியில இருந்து படிப்பீங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், அதெல்லாம் படிப்பீங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருந்து அவங்க வரும். இது ஒரு செக்மெண்ட். மூணாவது செக்மெண்ட் என்ன? ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபி ஒரு செக்மெண்டா இருக்கு. அடுத்து என்ன செக்மெண்ட்? இந்தியன் சொசைட்டி. இந்தியன் சொசைட்டி இது ஒரு சின்ன டாபிக் ஒன்று இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஒரு டாபிக் இருக்கு. அது சின்ன டாபிக். அது நம்மளுக்கு நம்ம கிளாஸ் சொல்லி கொடுப்போம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்கள் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வந்து பரவி இருக்கு அப்படின்ற ஒரு டாபிக். இவ்வளவுதான் காம்பனன்ட்ஸ். அதுல இந்தியன் சொசைட்டி காம்பனன்ட் ரொம்ப முக்கியமான காம்பனன்ட். இதுல எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 60 to 70 marks every year you can expect on an average. On an average 60 கூட சொல்லலாம். 60 வேணா ஒரு 50 வச்சுக்கலாம். On an average 50 to 70 marks you will get it from Indian society. And what if I tell you without even reading, நீங்க படிக்கவே வேண்டாம். Without even reading உங்களால ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட் இல்ல 2 பாயிண்ட் ஆவது எல்லா டாபிக்கும் எழுத முடியும். எல்லா டாபிக்கும் எழுத முடியும். ஆனா அதுக்காக நம்ம உட்காரல. ஓகேவா? எக்ஸாம் நம்ம வந்து எழுதுறது எதுக்கு? நல்ல மார்க் வாங்கணும். நல்ல மார்க் வாங்கினாதான் நீங்க இன்டர்வியூ போக முடியும். இன்டர்வியூ போனாதான் நீங்க சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ண முடியும். அப்ப ஒரு மென்டார்ஷிப் எதுக்கு தேவைப்படுது? பெஸ்ட் ஆன்சர் எழுதுறதுக்கு. நீங்க ஆன்சர் எழுதும்போது நீங்க தவறு பண்ணும்போது அதை சுட்டி காட்டி உங்களுக்கு மாத்தி பண்றது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹைலி ஸ்கோரபிள் ஏரியாஸ் அப்படின்றது பேப்பர் 2, பேப்பர் 3. ஆனா பேப்பர் 1 ஸ்கோரபிள் ஏரியா தான். எங்கன்னா சொசைட்டில நீங்க ஸ்கோர் பண்ணலாம். சூப்பரா ஸ்கோர் பண்ணலாம்.
இதுவும் ஹைலி ப்ரெடிக்டபிள் டாபிக் தான். ஹைலி ப்ரெடிக்டபிள் டாபிக் தான். என்னென்ன படிக்க போறோம்? எதுவுமே உங்களுக்கு புதுசா இருக்க போறதில்ல. கவர்னன்ஸ்ல உங்களுக்கு சில விஷயங்கள் புதுசா இருக்கலாம். சொசைட்டில புதுசா எதுவுமே இருக்க போறதில்ல. என்ன படிக்க போறோம்? salient features of Indian society. இந்தியன் சொசைட்டில என்னென்ன சிறப்பு வாய்ந்த அம்சங்கள் இருக்கு அப்படின்னு படிப்போம். இந்தியன் சொசைட்டி என்ன சிறப்பு வாய்ந்த அம்சங்கள் இருக்கு? வேற எந்த சொசைட்டில இல்லாத விஷயம் நம்ம சொசைட்டில என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது கேஸ்ட். உலகத்துல எங்கேயும் கேஸ்ட் கிடையாது. ரிலிஜியன் இருக்கு. மதம் நிறைய மதங்கள் இருக்கு. கேஸ்ட் அப்படின்றது இந்தியாவில் மட்டுமே இருக்கு. அப்ப கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்றது இந்தியாவுடைய சாலியன்ட் ஃபீச்சர். அது நல்லது கெட்டது அது வேற விஷயம். பட் இந்தியாவுடைய தனித்தன்மை வாய்ந்த ஒரு அமைப்பு கேஸ்ட் சிஸ்டம். வேற என்ன இருக்கு? ஃபேமிலி சிஸ்டம். இந்தியன் ஃபேமிலி கூட ஒரு தனித்தன்மை வாய்ந்ததுதான். ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி இந்தியாவில இன்னைக்கு தான் ஜாயிண்ட் ஃபேமிலி கிடையாது நிறைய ஊர்ல. ஆனா இந்தியாவுடைய பாரம்பரிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி ஒரு முக்கியமான சிஸ்டம். இந்தியன் வில்லேஜஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் கூட மற்ற ஊர்ல இருக்கக்கூடிய வில்லேஜஸ் மாதிரி கிடையாது. வித்தியாசமான வில்லேஜஸ், இந்தியன் வில்லேஜஸ். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா குரு பரம்பரா. குரு பரம்பரான்னா என்ன? நம்ம குருவை ஏத்துக்கிறோம். குருவை ஆஸ்தான குருவா ஏத்து தெய்வமா பாக்குறோம். மாதா பிதா குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வம். அப்ப குரு மூணாவது இடத்துல வச்சிருக்கிறோம். குரு பரம்பரான்றது குருக்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம குரு தட்சணை கொடுத்து ரொம்ப பணிவா விஷயங்களை கத்துக்கிறோம். இது வேற எந்த ஊர்லயும் கிடையாது. ஓகேவா? நம்ம குருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை வேற எந்த ஊர்லயும் கொடுக்கறது இல்லை அவ்வளவா. வேற எந்த நாட்டிலையும் கொடுக்கறது இல்லை. இந்தியன் சொசைட்டில இருக்கக்கூடிய முக்கியமான சாலியன்ட் ஃபீச்சரா பார்க்கப்படுது. அப்புறம் என்ன? டைவர்சிட்டி. யுனைட்டி இன் டைவர்சிட்டி. யுனைட்டி இன் டைவர்சிட்டி. இஃப் யூ டிராவல் every 400 kilometers in India, கன்னியாகுமரியில ஆரம்பிங்க 400 கிலோமீட்டர் போனீங்கன்னா you will find different culture, different language, different society, different food, different rituals, different people. You will find everything different every 400 kilometers. But still வேற்றுமையில் ஒற்றுமை காண்றது தான் இந்தியாவுடைய தனித்துவமே. ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்கு. ஓகேவா? பல மதங்கள் இருக்கு. அப்ப எல்லாத்துக்குமே ஒரே நாடு, ஒரே கான்ஸ்டிடியூஷன், ஒன் கான்ஸ்டிடியூஷன், எல்லாருக்கும் ஒரே அரசியலமைப்பு சட்டம். இதுதான் இந்தியாவுடைய முக்கியம், இந்தியாவுடைய தனித்துவம், இந்தியன் சொசைட்டியோட தனித்துவம். வேற்றுமையில் ஒற்றுமை காண்றது. ஓகேவா? அப்புறம் செக்குலரிசம். இந்தியாவுடைய பண்புல முக்கியமான பண்பு செக்குலர் கண்ட்ரி. செக்குலர்னா என்ன? எல்லா மதத்தையும் ஒன்றாக பார்க்கறது. நம்ம கிட்ட முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா இல்லையா? யாரையும் நம்ம குறைவா பாக்குறது இல்ல. செக்குலரிசம் என்ன வருது? சகிப்புத்தன்மை அதிகமா இருக்கு இந்தியன்ஸ்க்கு. டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை அதிகம். சரியா? இது எல்லாமே இந்தியன் சொசைட்டில இருக்கக்கூடிய முக்கியமான சாலியன்ட் ஃபீச்சர் நிறைய இருக்கு. நம்ம இப்போதைக்கு உங்களுக்கு நான் எப்படி ட்ரை பண்றேன் டெமோல அப்படின்னா, உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுதா நான் சொல்ற விஷயங்கள்? whether you are able to connect it easily. எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது சார், ஆனா நான் இந்த டெமோ அட்டெண்ட் பண்ண எனக்கு புரியணும் அப்படின்ற கனெக்டிங் தான் நான் ட்ரை பண்றேன். ஐ எம் நாட் டம்பிங் மோர் கண்டென்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் டெமோ. ஐ எம் நாட் டூயிங் தட். நான் கிளாஸ்ல அது இருப்பேன். பட் ஆனா இப்ப ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியுதா, கனெக்ட் பண்ண முடியுதான்னு பாப்பேன். இது ஒரு டாபிக். வேற என்ன படிக்க போறோம்? நம்ம பெண்கள் விமன் எம்பவர்மெண்ட் பத்தி படிப்போம். விமன் எம்பவர்மெண்ட், பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி படிப்போம். பெண்கள் முன்னேற்றத்துக்கு என்ன தேவை? கல்வி தேவை, பொருளாதார வசதி, பொருளாதார இண்டிபெண்டன்ஸ், பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் தேவை. அவங்க அதுக்காக வேலைக்கு போகணும். அங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும். ஆணும் பெண்ணும் சமமா ட்ரீட் பண்ணப்படணும். ஓகே, அவேர்னஸ் கிரியேட் ஆகணும், சட்டங்கள் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. விமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறோம். அப்போ விமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசும்போது விமன் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் பத்தியும் பேசுறோம். விமன் ஃபேஸ் பண்ணக்கூடிய விமன் இஷ்யூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றோம். ஆயிரக்கணக்கான நியூஸ் வருது நீ நியூஸ் பேப்பர்ல. everything we will discuss in women empowerment topic. சரியா? மூணாவது நம்ம பார்க்கிறது இந்த டாபிக், இந்த சொசைட்டி என்ன பார்க்க போறோம்? குளோபலைசேஷன், உலகமயமாக்கல்.
உலகமயமாக்கலுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். உலகமயமாக்கல்ல பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஓகே, படிச்சு வந்த இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு படிக்க போறோம். அப்புறம் என்ன படிக்க போறோம், கம்யூனலிசம். கம்யூனலிசம்னா என்ன, மதவாதம். மதவாதத்தினால என்ன பிரச்சனை நாட்டுக்கு, மதவாதத்தினால என்ன ஆகுது, சகிப்புத்தன்மை குறையுது. மதவாத சக்திகள் உள்ள வரும்போது மத கலவரங்கள் நடக்க நாட்டுல வந்து ஒரு ஹார்மனி இருக்காது. ஹார்மனி என்ன, எல்லாரும் வந்து நிம்மதியா இருக்க முடியாது. கம்யூனலிசம்னா என்ன, எதுனால கம்யூனலிசம் வந்துச்சு, அதோடைய பிரச்சனைகள் என்னன்னு படிக்கிறோம். அப்புறம் ரீஜனலிசம். ரீஜனலிசம்னா என்ன, நான் தமிழன்டா அப்படின்னு சொல்றது தப்பு கிடையாது. நான் தாண்டா கெத்து அப்படின்னு சொல்றது தப்பு. நான் மட்டும்தான் கெத்து, வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றது தப்பு. ரீஜனலிசம். செப்பரேட்டிசம், பிரிவினைவாதம். பிரிவினைவாதம், இந்தியாவை விட்டு வெளியே போனோம், நான் இந்தியாவில் இருக்க மாட்டேன், என் மாநிலத்தை வெளியே பிரிச்சு கொடு அப்படின்னு பேசுறது. அந்த மாதிரி எண்ணங்கள் ஏன் வருது மக்களுக்கு, அந்த எண்ணங்களை உருவாக்குறதுக்கு அரசினுடைய தவறுகள் என்ன, அரசு ஏன் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தல. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், பஞ்சாப்ல தனி மாநிலம் கேட்டு போராடினாங்க. ஓகேவா, பஞ்சாப்ல காலிஸ்தான் அப்படின்னு போராடினாங்க. தமிழ்நாட்டுல கூட 1960களில் தனி நாடு கேட்டு திராவிட நாடு அப்படின்னு ஒரு பிரச்சனை பண்ணாங்க. திராவிட நாடு, திராவிட நாடு. திராவிட நாடுன்றது என்னது, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, இதனால பிரிச்சு தனி சவுத் இந்தியா ஃபுல்லா பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு அண்ணாவே வச்சார். அண்ணா திமுகவுடைய நிறுவனர், அண்ணாவுடைய கொள்கை, அதுக்கெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாரு. ஆனா திராவிட நாடுன்னு பிரிக்கிறாங்க. அப்ப அது பிரிவினைவாதம் தான். இந்தியான்றது யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, எல்லாரும் ஒற்றுமையா வாழணுன்றதான் இந்தியா. ஆனா அதுல நிறைய பிரிவினைவாத சக்திகள் இருக்கு. அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அது என்ன பிரச்சனைகள், அது எதனால வந்துச்சு, எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு படிக்கணும். சரியா? So these are all the common topics that you will study. நான் சிலபஸ் காட்டுறேன். இப்போ நான் பேசுறது வித்தியாசமா இருக்கான்னு செக் பண்ண சொல்லுங்க. சிலபஸ் காட்டுறேன், இதுல 2-3 கொஸ்டின்ஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம யூபிஎஸ்சி நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். யூபிஎஸ்சி அபிஷியல் நோட்டிபிகேஷன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். Just give me a second. பாருங்க, இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன், யூபிஎஸ்சி அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஒவ்வொரு வருஷமும் வரும். இதுதான் நம்மளுக்கு ப்ராப்பரா கொடுக்கக்கூடிய டீடைல்ஸ். இதுதான் நம்ம ப்ராப்பர் டீடைல்ஸ் வரும். ஸோ பேப்பர் டு ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருக்கு, சொசைட்டி இருக்கு பாருங்க, சாலியன்ட் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, ஓகேவா. அதுக்கப்புறமா ரோல் ஆஃப் விமன் ஆர்கனைசேஷன்ஸ், பாப்புலேஷன் எல்லாத்தையும் படிக்க போறோம். எஃபெக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் பத்தி இந்தியன் பாலிட்டி, இந்தியன் சொசைட்டி, சோஷியல் எம்பவர்மெண்ட், கம்யூனலிசம், ரீஜனலிசம், செகுலரிசம், இதெல்லாம் படிக்க போறோம். அவ்வளவுதான், இதுதான் டாபிக். இது மட்டும் தான் நம்மளுக்கு சொசைட்டில வரும். இந்த 4 டாபிக் தான் வரும். பேப்பர் 2ல பாருங்க, கவர்னன்ஸ் இருக்கா, அதாவது ஜிஎஸ் பேப்பர் 2, ஓவரால் பார்த்தீங்கன்னா பேப்பர் 3 அது. நீங்க பாருங்க, ஜிஎஸ் பேப்பர் 2 தான், ஆனா நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ்ல பேப்பர் 3 அது. அதுல பாருங்க இந்தியன் கவர்னன்ஸ் இருக்கா, கவர்னன்ஸ்ல இங்க பாருங்க, கவர்னன்ஸ்ல we have important aspects of governance, transparency, accountability, e-governance படிக்க போறோம். அதுல என்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, மாடல்ஸ் இருக்கு, சக்சஸ் இருக்கு, லிமிடேஷன்ஸ் இருக்கு, பொட்டன்ஷியல் என்ன, சிட்டிசன் சார்ட்டர் பார்த்தோம், சோஷியல் ஆடிட்லாம் பார்த்தோம், ரோல் ஆஃப் சிவில் சர்வீஸ் இன் டெமோக்ரஸி அதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பப்ளிக் பாலிசி பார்த்தோம், டெவலப்மெண்ட், கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன் ஃபார் டெவலப்மெண்ட் இன் வேரியஸ் செக்டார்ஸ், இஷ்யூஸ் அரைசிங் அவுட் ஆஃப் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு பாலிசி உருவாக்குறதுல பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனை எப்படி களையிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு என்ஜிஓ உடைய பங்கு என்ன, செல்ஃப் ஹெல்ப் குரூப் உடைய பங்கு என்ன, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் பங்கு என்னன்னு பார்த்தோம். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் டாபிக். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு நம்ம டெமோ முடிச்சுக்கலாம். சொசைட்டில நம்ம இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்ப்போம். ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வில் ட்ரை டு ஆன்சர். இங்க பாருங்க, ஸ்கிரீன் தெரியுது நினைக்கிறேன். சொசைட்டில நம்ம இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பாருங்க. caste system டாபிக் என்ன, salient features caste, communalism, civilism. இந்த டாபிக்ல என்ன கொஸ்டின் இருக்கு பாருங்க. caste system is assuming a new identities and associated forms, hence caste system cannot be eradicated in India. caste வந்து இந்தியால இருந்து பிரிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க எழுதுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து caste வந்து புது விதமான பரிமாணங்களை வந்துட்டே இருக்கு, அப்ப caste முழுமையா ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க.
நம்ம கேஸ்ட் பத்தி டாபிக் ஃபுல்லா படிக்க போறோம் கிளாஸ்ல. அப்ப நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கேஸ்ட் சிஸ்டம் நம்ம ஐடென்டிஃபை, எவ்வளவு டஃப்பான கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் ஒண்ணுதான். சரியா? கேஸ்ட் எப்படி உருவாச்சு, கேஸ்டால பாசிட்டிவ் என்ன, கேஸ்டால நெகட்டிவ் என்ன, எப்படி கேஸ்ட் கலையிறது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காங்க நிறைய பேர். அதை எடுத்து எழுதணும், அவ்வளவுதான். அப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டு எழுதணும், கரண்ட் அஃபேர்ஸ்ல வர எக்ஸாம்பிள்ஸ் போட்டு எழுதணும். சோ கேஸ்ட்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு, இது ஃபுல்லாவே கேஸ்ட் பேஸ்ட் கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க, ட்ரைபல்ஸ் பத்தி கொஸ்டின், ரீஜனலிசம் பத்தி பாருங்க. ரீஜனலிசம் கொஸ்டின் பாருங்க, 2014 கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த பேஸ் ஆஃப் ரீஜனலிசம்? மண்ணின் என்னுடைய இதுதான் பெருசு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன காரணம்? Is that unequal distribution of benefits of development on regional basis eventually promote regionalism? நான் சொன்னேன் இல்லையா, அரசினுடைய தவறு இருக்கு. என்ன தவறு? அரசு எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அரசு கொடுக்கக்கூடிய கொள்கை, அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி போகணும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அதிகமா போய் ஒருத்தர் கம்மியா போச்சு அப்படின்னா, எனக்கு வரலையே அப்படின்றாலும் என் மண்ணுக்காக நான் போராடுறேன் அப்படின்னு ஒருத்தர் எழுதுவோம். கடைசியில் அது என்னவா முடியும்? எனக்கு எதுவுமே கிடைக்கலைங்க, நான் இந்தியாவில் எதுக்கு இருக்கணும், அப்ப என்ன தனியா விட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அது கேக்குறாங்க, இதுதான் காரணமா? அரசு எல்லாரையும் சமமா பார்க்காம இருக்கிறது தான் காரணமா அப்படின்னு கேக்குறாங்க. கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின், யூ கேன் ஆன்சர் இட். அடுத்த டாபிக் பாருங்க, பாவர்ட்டி பத்தி டாபிக்ஸ் பாருங்க. பாவர்ட்டி நமக்கு வருது சொசைட்டி. நான் சொன்னேன் இல்லையா, சமூக அவலங்கள்னா நிறைய பெண்களுக்கு எதிரான அவலங்கள், சொசைட்டில இருக்கக்கூடிய பாவர்ட்டி எல்லாத்தையும் பார்ப்போம். பாவர்ட்டி பத்தி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. Despite implementation of various programs for eradication of poverty by the government in India, poverty still exists. எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் போட்டாலும் பாவர்ட்டி இன்னும் அப்படியே தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம பாவர்ட்டி பத்தி தெளிவா படிப்போம். பாவர்ட்டி ஏன் அழிக்க முடியல இந்தியாவில இருந்து ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை அப்படியே எடுத்து எழுதுறோம், சில டேட்டா போட்டு எழுதுறோம். பாவர்ட்டி இண்டெக்ஸ்லாம் இருக்கு, நம்மளுக்கு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்லாம் இருக்கு. அந்த இண்டெக்ஸ்லாம் போட்டு எழுதுறோம். வெரி சிம்பிள் ஏரியா, we can use it identify. குளோபலைசேஷன் பத்தி பாருங்க, அடுத்த டாபிக். Globalization is generally said to promote cultural homogenization, but due to this cultural specificities appear to be strengthening Indian society elucidate. Globalization அப்படின்றது எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தணும் அப்படின்னு அடிப்படையில் வந்தது, ஆனா அப்படி இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? பட் டியூ டு திஸ் கல்ச்சுரல் ஸ்பெசிபிலிட்டிஸ் appears to be strengthened Indian society. இந்தியன் சொசைட்டில குளோபலைசேஷனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவ்வளவுதான் கொஸ்டினே. வச்சு கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும், பட் டாபிக் அடிப்படை ஒண்ணுதான். நான் கொடுக்குற நோட்ஸ் தான் அடிப்படை, அதை அப்படியே எடுத்து எழுதணும். கொஞ்சம் மாத்தி எழுதணும். மாவு ஒண்ணுதான், ஓகே, மாவு ஒண்ணுதான். இட்லி கேட்டா இட்லி கொடுக்கணும், தோசை கேட்டா தோசை கொடுக்கணும், அதுக்கு மேல பொடி போட்டு கொடுக்கணும், பொடி தோசை கொடுக்கணும். மாவு ஆனா ஒண்ணுதான். மாவு கரெக்டா வச்சுக்கிட்டா நீங்க எந்த விதமான கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அதுக்கு சர்வ் பண்ணிடலாம். மசாலா தோசை கேட்டா மசாலா தோசை கொடுக்கலாம், நெய் தோசை கொடுக்கலாம், எவ்ரிதிங் யூ கேன் டு. சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். விமன் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் பாருங்க. Women movement in India has not addressed the issue of women in lower social data. பெண்கள் அமைப்புகள் நிறைய இருக்கு, ஆனா பெண்களுடைய முக்கியமான பிரச்சனைகளை இவங்க கழுத்துல கொள்றது இல்ல. உங்களுடைய வியூ பாயிண்ட் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. சாதாரண கொஸ்டின். பெண்களுடைய அமைப்புகள் நிறைய இருக்கு, பெண்களுக்காக போராடுறாங்க, ஆனா லோயர் சோசியல் ஸ்டேட்டா பெண்கள்லயே ரொம்ப அடித்தட்டு பெண்கள் இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கைகளை நீங்க பேசுறது இல்ல. மேல்தட்டு மக்களுடைய, மேல்தட்டு பெண்களுடைய கோரிக்கைகள் மட்டும் தான் பேசுறீங்க. சொசைட்டில, சமுதாயத்துல ரொம்ப அடித்தட்டுல இருக்கக்கூடிய பெண்களுடைய பிரச்சனைகளை பத்தி நீங்க பேசுறது இல்ல. நிறைய பெண்களுக்கு டாய்லெட் வசதிகள் கிடையாது, நிறைய பெண்களுக்கு ஹைஜீன் வசதிகள் கிடையாது, சரியா? அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஏன் பேசுறது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்னன்னு கேக்குறாங்க. சோ பெண்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அது ஒரு டாபிக் பார்த்தோம். அது மாதிரி எல்லாமே ப்ரெடிக்டபிள் தான். ஒரு 4-5 டாபிக் தான் இருக்கு. இந்த 5 டாபிக்கும் பக்காவா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிட்டே வரணும். நான் எப்படிலாம் சொல்றேனோ, பேப்பர் படிக்கிறோம், யோஜனா படிக்கிறோம், குருக்ஷேத்ரா படிக்கிறோம், டிஏபி பாக்குறோம், எல்லாத்தையும் பார்த்து டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பாவர்ட்டிக்கு ஒரு பேசிக்கான நோட்ஸ் கொடுப்பேன். கூடவே கரண்ட் அஃபேர்ஸ், பாவர்ட்டி பத்தி வரக்கூடிய இண்டெக்ஸ், பாவர்ட்டி பத்தி வரக்கூடிய ரிப்போர்ட் அப்படியே ஆட் பண்ணி ஒரு ப்ராப்பரா ஃபைனலைஸ் நோட் எடுத்து வச்சுக்கணும். அந்த எந்த கொஸ்டின் கேட்டாலும் அந்த டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய நான் கொடுத்த நோட்ஸை வச்சு அந்த ஆன்சரை நீங்க அட்டாக் பண்ணலாம். இட்ஸ் த புல் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் த புல் ஐ, ஹிட் த புல்ஸ் ஐ.
வளவளம் எழுதக்கூடாது, வளவளம் எழுதக்கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 4300 வார்த்தைகள் எழுதணும், 20 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அப்ப ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஆவரேஜா பாத்தீங்கன்னா 10 மார்க்கர் கொஸ்டினுக்கு ஆவரேஜா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 7 நிமிஷம் தான் வரும். 15 மார்க்கர் கொஸ்டினுக்கு 12 மினிட்ஸ் வரும். அப்ப 7 நிமிஷத்துலயும் 12 மினிட்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும்? அங்க உட்காந்து யோசிச்சு எழுத முடியாது. சில கொஸ்டின் எழுதலாம். அப்ப ஏற்கனவே நீங்க வீட்டுல ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்ன கவர்னன்ஸ் அண்ட் சொசைட்டி ரெண்டுமே ஹோம்ஒர்க் பண்ணி வரக்கூடிய டாபிக்ஸ் தான். ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாம், நீங்க வீட்லயே ஒர்க் ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிட்டேன், ஹைலி ப்ரெடிக்டபிள் ஏரியா. நான் லைவா எக்ஸாம்பிள் காமிச்சிட்டேன். நான் என்ன டாபிக்ஸ் நடத்தணும் அதான் இன்னைக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்ப இதுலதான் திருப்பி திருப்பி கேட்க போறாங்க. அப்ப அந்த டாபிக்ஸ்ல ஏற்கனவே என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்குன்னு ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம டெஸ்ட் சீரிஸ் கொடுக்க போறோம். மெயின்ஸ்ல நம்ம பிசிஎம் பேட்ச்ல மெயின்ஸ் உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் நம்ம சொல்லி கொடுப்போம், எப்படி ஆன்சர் எழுதுறது. இண்டிவிஜுவலா உங்களை டார்கெட் பண்ணுவோம். இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் எப்படி ஆன்சர் எழுதுங்க, இண்டிவிஜுவலா உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்போம். அடுத்த டைம் நீங்க அதை மாத்திக்கிறீங்களா இல்லையான்னு பார்ப்போம். அப்ப இண்டிவிஜுவல் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் இஸ் த ஹைலைட் அண்ட் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் பிரதர் மென்டர் ஐஏஎஸ். என்னோட யூனிக் ஃபீச்சர் 100கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க, நீங்க எழுதுனா என்ன எழுதுனா என்ன அப்படி நாங்க போக மாட்டோம். 10ஓட 11 போயிடுவீங்க நீங்க. அப்படி இல்லை, இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஸ்டார்ட் அப் வளர்ந்து வரக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். நாங்க உங்களுடைய ரிசல்ட்டை பொறுத்து எங்களுடைய வளர்ச்சி இருக்கு. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு நீங்க பாஸ் ஆகிறதுக்கான எல்லா விதமான முயற்சிகளும் நாங்கள் எடுப்போம். ஸோ நம்ம ஸ்ட்ரென்த், நம்ம கரெக்டா ஸ்ட்ரென்த் அளவா இருக்கும்போது குவாலிட்டி அதிகமா இருக்கும். ஸ்ட்ரென்த் கம்மின்னு சொல்ல முடியாது, அளவான ஸ்ட்ரென்த் இருக்கும்போது எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட தவறுகளை இண்டிவிஜுவலா திருத்தி காட்ட முடியும். ஸோ இப்போ உங்க கையில தான் இருக்கு. இப்போ டெமோ நம்ம சண்டேல இருந்து எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரைடே வந்துருச்சு, இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு. நம்ம நாளைக்கு நம்ம டெமோ முடியுது, எத்திக்ஸோட முடியுது. நம்ம இப்போ உங்க கையில தான் இருக்கு முடிவு. நீங்க 10ஓட 11 இருந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கி இருக்க போறீங்களா, இல்ல அஃபோர்டபுள் காஸ்ட்ல சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் வித் மெட்டீரியல்ஸ், வித் குட் டைனமிக் டீம், ஃபேக்கல்டி டீம், வித் இண்டிவிஜுவல் மென்டார்ஷிப், இண்டிவிஜுவல் மானிட்டரிங்கோட உங்களோட தவறுகளை சுட்டி காட்டி, உங்களுடைய பிரதரா உங்களுடைய சிஸ்டரா சுட்டி காட்டி உங்களை திருத்தி நேர்வழியில அனுப்பிச்சு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணி நீங்க சிவில் சர்வீஸ் அடையிறதுக்கு, உங்களுடைய இலக்கு அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பிரதர் மென்டர் சூஸ் பண்ண போறீங்களா அப்படின்ற ஒரு $1 பில்லியன் கொஸ்டின் உங்க முன்னாடி இருக்கு. நீங்க எல்லா இன்ஸ்டியூட்டையும் போய் பாருங்க, தப்பு கிடையாது, நான் தடுக்கல. பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்கு விடையோட வாங்க. If you choose brother mentor IAS, then I think you have taken a right choice. You are in the safer hands. You can disturb us anytime. You can ask questions anytime. You are welcome to answer. You are welcome to question anytime about any topics. We will be more than happy to answer all your questions and clear out your doubts. உங்க கூடவே எல்லா விதமான ஸ்டேஜ்லயும் உங்க கூடவே நாங்க இருப்போம். ஓகேவா? ஏற்கனவே 3 பேட்ச் போயிட்டு இருக்கு, இது 4வது பேட்ச். சங்கரநாராயணன் சாருடைய சீரிய தலைமையில இந்த இன்ஸ்டிடியூஷன் வேகமா வளர்ந்துட்டு வருது. அந்த வளர்ச்சியில உங்களுடைய பங்களிப்பும் இருக்கணும். உங்களுடைய வெற்றி நாளை சரித்திரம் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த டெமோ கிளாஸை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய இந்த கடந்த 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் என் கூட பயணிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய we value your time. I really appreciate all of you for participating in this demo class. நாளைக்கு வர டெமோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்புறம் அந்த முடிவு, அந்த நான் கேட்ட கேள்விகளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு எங்க இன்ஸ்டியூட் நீங்க விரும்புறீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தகவல் வாங்கிட்டு ஜாயின் பண்ணுங்க. ஸோ எனி டவுட்ஸ் இன் திஸ் ஓவரால் டெமோ கிளாஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் இந்தியன் சொசைட்டி? Thank you so much, sir. Wonderful sessions with Rajalakshmi. Thank you so much. Any doubts இல்லைன்னா நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லலாம். உங்க டெமோ ஃபீட்பேக் கரெக்டா இப்போ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். சனந்தகுமார், ஏஆர், பிரபு, நந்தினி, we can talk about it. Okay, so decide and let us know. சரி, சங்கர சரவணன் சார் மீன்ஸ் தமிழ் ஆப்ஷன் புரியல பிரபு. क्वेश्चन திருப்பி கேளுங்க. சங்கர நாராயணன் சங்கர சரவணன் சார் தமிழ் ஆப்ஷன் எடுக்கணுங்களான்னு கேட்டேன்.
இல்ல அது வேற இன்ஸ்டியூட்டுங்க. நம்ம வந்து சங்கர நாராயணன் சார் ஹிஸ்டரி ஆப்ஷன் எடுக்கிறாரு. நம்ம தமிழ் ஆப்ஷனுக்கு வந்து குணசீலன் ஒரு ஸ்டாஃப் போட்டுருக்கோம். குணசீலன் வந்து ஒரு டாக்டரேட் முனைவர் அவர். சரியா? ஆப்ஷன் என்னுடைய யூடியூப் சேனல் போய் பாருங்க. பிரதர் மென்டர்னு டைப் பண்ணுங்க. பிரதர் மென்டர்னு டைப் பண்ணுங்க. அதுல வந்து குணசீலன் எங்களுடைய ஃபேக்கல்டி வந்து தமிழ் ஆப்ஷனலுக்கு டெமோ கிளாஸ் போட்டிருக்காரு. போய் பாருங்க. சரியா? பிரதர் மென்டர்னு யூடியூப் டைப் பண்ணி வரும். ஒரு 3 நாள் 4 நாள் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே. So, having said that, if there are no more doubts, we'll wind up this session. Thank you so much for joining today's demo. I wish you good luck, and I really wish you to see all of you in the actual class of Brother Mentor. Thank you once again. Until I meet you next time, stay safe and happy reading. Thank you.